Title sponsor, the Chennai Silks, Dr. Shrivarma Wellness, Presta, GT Holidays, Presents, Cinema Industries Lightman Association's 50th Anniversary Golden Jubilee Celebration. Powered by MP Developers, Joy Alucas, Atrium, Vicura, Jaychandran. 50 ஆண்டுகால லைட்ஸ் மேன்களின் உழைப்பையும் அர்ப்பணிப்பையும் நினைவு கூறும் இந்த வரலாற்று சிறப்புமிக்க கல்வெட்டை திறந்து வைக்க மேடைக்கு அன்புடன் அழைக்கிறோம் திரு நடிகர் சூர்யா அவர்களையும் நடிகர் சங்க தலைவர் திரு நாசர் அவர்களையும். திரைப்பட மற்றும் டிவி வெளிப்புற லைட்மேன் சங்கத்தின் 50ஆம் ஆண்டுக்கு வந்திருக்கிற குடும்பத்தார் அத்தனை பேருக்கும் வணக்கம். நல்லா இருக்கீங்களா? செல்வமணி சார் அவர்களுக்கு, நாசர் சார் அவர்களுக்கு, ரவிக்குமார் சார் அவர்களுக்கு, உதயகுமார் அங்கிளுக்கு வந்திருக்கிற அத்தனை பேருக்கும் என்னோட மரியாதைகளும் வணக்கங்களும். ஹாய் மீனா, ஹாய் திவ்யா, வணக்கம்மா. வணக்கங்க. ஆரி சார், நட்சத்திரம்லாம் இருட்டுல கூட தெரியும், ஆனா நீங்க வெளிச்சம் போட்டா மட்டும்தான் இந்த சினிமால நடிகனா நாங்க வெளியில தெரியுறோம். 97ல நான் நடிக்க வந்தேன். வசந்த் சார் என்னை கூப்பிட்டு காதுல ஒரு விஷயம் சொன்னாரு. இந்த ஸ்டேட் அவார்டு மற்ற அவார்ட்லாம் அதுக்கப்புறமா நீ வாங்குவே, நீக்காவது வாங்குவேன். அதுக்கு முன்னாடி உன் பக்கத்துல அந்த அண்ணன் லைட் பிடிச்சிட்டு இருக்காருல்ல, ஏதோ ஒன்று அங்கே தர்மக்கோலை பிடிச்சிட்டு ஒன்று பார்த்துட்டு இருக்காருல்ல, அவங்கெல்லாம் எனக்கு முன்னாடி இந்த சினிமாவுக்கு வந்தவங்க. அவங்க நீ நடிக்கிறத பார்த்துட்டு ஒரு லைட்டா அப்படின்னு தலையை ஆட்டினா போதும், அதுவே உனக்கு ஸ்டேட் அவார்டு, நேஷனல் அவார்டு மாதிரி. அவங்களோட அப்ரூவல் வேணும், அவங்களோட சம்மதம் வேணும். நீ நடிக்க வந்துட்ட, நீ நடிக்க அப்படின்ட்டு அவங்க தான் ஃபர்ஸ்ட் சர்டிஃபிகேட் கொடுக்கணும். ஏன்னா அத்தனை நடிகர்களை பார்த்துருக்காங்க, அத்தனை பேர் நடிக்கிறத பக்கத்துல நின்று பார்த்துருக்காங்க. நான் ஓகே சொல்றதுக்கு முன்னாடி அவங்க ஓகே சொல்லுவாங்க. அவங்க சர்டிஃபிகேட் கொடுக்கணும், அதை முதல்ல வாங்குன்னு சொன்னாங்க. அது எனக்கு ஃப்ரெண்ட்ஸ் படத்துல நடந்துச்சு, நந்தால நடந்துச்சு. இதே கைத்தட்டு நான் ஷூட்டிங் ஸ்பாட்ல வாங்கியிருக்கேன். என் தோல்ல தொட்டு நல்லா இருக்குப்பான்னு சொல்லியிருக்காங்க. அந்த பாராட்டு என்னால மறக்க முடியாது. நேஷனல் அவார்டை விட எனக்கு அது ரொம்ப மதிப்பா உயர்வா பாக்குறேன்னா அந்த அந்த ஊக்கம் இல்லையா, தட்டி கொடுத்தா ஒண்ணு இருக்கு இல்லையா, அது அந்த டைம்ல வளர டைம்ல எனக்கு அது அவ்வளவு முக்கியமா இருந்தது. அது உங்ககிட்ட இருந்து அது கிடைச்சிச்சு. மழை பெய்யும் போதும் சரி, குளிரும் போதும் சரி, உங்களுக்கு எல்லாம் வேர்க்கும். அந்த மாதிரியான உழைப்பு உங்க உழைப்பு. பக்கத்துல இருந்து பார்த்துருக்கேன். மலை கீழே ஏறதா இருந்தாலும் அங்க முதல் ஆளா நீங்க தான் போய் நிப்பீங்க. ஒரு பள்ளத்தாக்கா இருக்கும், ஒரு பெரிய ஒரு வாட்டர் ஃபால்ஸ், நீர்வீழ்ச்சியா இருக்கும். அங்க போய் பார்த்து கேமராமேன் சார் முதற்கொண்டு மற்றவங்க எல்லாரும் நீங்களாம் வரலாம் அப்படின்ட்டு ஆழம் பார்த்து கை கொடுத்து கூட்டிட்டு போறது நீங்க மட்டும்தான். முதல்ல ஆளா எங்க போனாலும், காடா இருந்தாலும் சரி, பனியா இருந்தாலும் சரி, உங்களோட உழைப்பு இல்லாம எதுவுமே நடக்காது. இப்ப ஏஐ எல்லாமே வரலாம், இந்த ஏஐ எல்லாமே வரலாம், ஆனா கனவோட வர சினிமானாலே எல்லாருமே கனவோட தான் வருவாங்க. அந்த கனவை நிஜமாக்குறதுக்கு உங்க உழைப்பு தான் பின்னாடி நிக்குது. அது இல்லாம யாரோட கனவும் இங்க நிறைவேறாது. இது முகமா இருக்கலாம், இது கண்ணா இருக்கலாம், இது மூக்கா இருக்கலாம், ஆனா அமைதியா எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாம, எந்த ரெக்கக்னிஷனும் இல்லாம உள்ள லேப்டாப் நடிச்சிட்டு இருக்குல்ல, நான் உங்களை அதுவா பாக்குறேன். நீங்க எங்களை ஏக்காம நாங்கெல்லாம் ஏங்கவே முடியாது. நாங்க உழைக்கிற நேரத்தை விட
உங்களோட நீங்க உழைக்கிற நேரம் வந்து ரொம்ப ரொம்ப அதிகம். ஸோ உங்களுக்கெல்லாம் வந்து வணக்கம்லாம் சொன்ன பத்தாது, ஒரு பெரிய சல்யூட். நாங்க மரமா நிக்கிறோம்னா அது அஸ்திவரமா வேறா எப்பவுமே எங்க கூட துணை நிக்கிறது வந்து உங்களோட உழைப்பு மட்டும்தான். நீங்க கொடுக்குற நேரம் வந்து அவ்வளோ பொன்னான நேரம். அதுக்கு உங்க வீட்டில் இருக்கிற மனைவிகளுக்கும் குழந்தைகளுக்குமே நான் நன்றி சொல்லிக்கிறேன். ஏன்னா அவங்க நேரத்தெல்லாம் விட்டுட்டு நீங்க அவ்வளோ நேரம் வந்து எங்களுக்காக கொடுக்குறீங்க. இதெல்லாம் பொறுத்துட்டு இருக்கிற உங்க குடும்பத்தாருக்கும் இந்நேரத்தில் நான் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். ஒரு சின்ன அன்பான ஒரு தொகையா 10 லட்சம் ரூபாயை நான் வந்து இங்க கொடுக்கணும்னு ஆசைப்படுறேன். நன்றி, வணக்கம். மாண்புமிகு அமைச்சர் திரு ராஜ்மோகன் அவர்களை மேடைக்கு சிறப்புரையாற்ற அழைக்கிறேன். திரைப்பட டிவி வெளிப்புற லைட்மேன் சங்கத்தினுடைய தலைவர் அன்பு சகோதரர் விஜயபாஸ்கரன், பொதுச் செயலாளர் சம்பத்தண்ணன், பொருளாளர் மயில், மேடையை அலங்கரித்து கொண்டிருக்கக்கூடிய உதயசங்கர் சார், இளவரச அண்ணன், ஆர்டி ராஜசேகர் சார், பாலசுப்ரமணியம் சார், பேரில் மட்டுமல்ல வாழ்நாள் முழுக்க எல்லோருக்கும் செல்வம் கிடைக்கும்னு நினைக்கக்கூடிய எங்கள் மணி அண்ணன் ஆர்கே செல்வமணி அண்ணன், சாவினோத் சார், பொன்ராம் சார், சிவா அண்ணன், உதயகுமார் சார், ஏஎம் ரத்னம் சார், எழில் சார், தமிழ் செல்வன் சார், மனோஜ் பரமம் சார் சகோதரர், ஏகாம்பரம் சார், இசையம்பலம் முரளி, கார்த்திக் ராஜா கேமராமேன், மேரி, அன்பு சகோதரி ஹர்ஷா, அப்படி அதிரடியாக என்ட்ரி கொடுத்துருக்க ரவி மரியா அண்ணன், அன்பு சகோதரர்கள் டைமண்ட் பாபு சார், ரியாஸ் அண்ணன், பேசிவிட்டு சென்றிருக்கிற தீபா அக்கா, உங்கள் அத்தனை பேருக்கு அக்கா சொன்னதை வச்சே சொல்கிறேன். அன்றும் என்றும் உங்கள் தம்பி தான் நான், அமைச்சர்லாம் 2வது தான். சின்ன வயசில் சாலிடார்னு ஒரு டிவி பெட்டி போட்டிருக்கோம், ஞாபகம் இருக்கா? அதை தான் ஃபஸ்ட் டைம் பார்க்கும்போது அதில் சிவாஜி வந்து பயங்கரமாக வருவார், எம்ஜிஆர் வருவார். குட்டி பையன் நான், ஈர்கொல்லின்னு ஒரு சீப்பு இருக்கும், யாரும் இல்லாதப்ப அந்த சாலிடார் டிவியில் சைடில் ஸ்பீக்கருக்கு ஒரு சின்ன ஓட்டம் இருக்கும். இதுக்குள்ளே தான் இந்த எம்ஜிஆர், சிவாஜி, ரஜினி, கமல்லாம் இருக்காங்கன்னு நைஸாக யாரும் தெரியாம உள்ளே விட்டு டொப்புன்னு ஒரு சத்தம் வந்து புகை தான் வந்தது. கப்புன்னு நான் போய் பெட்ஷீட்டை போட்டு படுத்துக்கிட்டேன். எங்கள் வீடே சேர்ந்து என்ன நடந்தது, எலி கடிச்சிருச்சா, இடி இடிச்சிருச்சா, வெளியில் மழையே இல்லையே, பெரிய ஒரு துப்பறிவு செஞ்சு டிவி வேலை செய்யலை. டிவி மெக்கானிக் வர்றதெல்லாம் அந்த காலத்தில் ரொம்ப கஷ்டம். போய் அவர் ஆட்டோ வச்சு கூப்பிட்டு வந்தாங்க. அவர் ஒரு சூட்கேஸோடு வந்து எல்லாத்தையும் திறந்து ஒன்று ஒன்றா அக்கக்கா கழட்டி உள்ளே திறந்து பார்த்தா உள்ளே உடஞ்சி போன ஒரு ஈர்க்கொல்லி சீப்பு மாட்டிக்கிச்சு. அது என்னுடைய ப்ராப்பர்ட்டி. சின்ன வயசில் அதை வச்சுக்க தான் விளையாடிக்கிட்டு இருப்பேன். அதுதான் எனக்கு கத்தி, அதுதான் எனக்கு மைக்கு. அந்த தெருவே சேர்ந்து நான் அடிச்சுது. போர் அடிக்கும் போதுலாம் அடிப்பேன், இங்கே வா நீ தானே டிவியை கெடுத்தேன்னு. அவ்வளோ ஆசை. வீட்டில் என்னைக்காவது அப்பா அம்மா சேர்ந்து சினிமாவுக்கு போவாங்க. சினிமாவுக்கு கிளம்பி போய் தேட்டர் வாசலில் போய் டிக்கெட் வாங்கிட்டு உள்ளே போகிறதுக்குள்ளே அப்பா அம்மாவுக்கு சண்டை வந்தால் சினிமா கேன்சல் ஆயிரும். நான் சாமியை வேண்டிக்கிட்டே போவேன், இன்றைக்கி அப்பா அம்மாவுக்கு சண்டை வந்துடக்கூடாது, இன்றைக்கி வந்துடக்கூடாது. அத்தனை படம் இருக்குது. ரொம்ப பெரிய சண்டை வந்தால் எங்கள் அம்மா தனியாக கிளம்புவாங்க, டேய் வாடா நம்ம தாத்தா வீட்டுக்கு போகலாம். நான் ஏதோ வரேம்மா, உடனே போய் படிக்கிற பையன் மாதிரி ஸ்கூல் பேக்கில் எடுத்துகிட்டு எங்கே நேராக பல்லாவரம் ஜனதா தேட்டர் போய் தங்கப்பதக்கம் படம் பார்ப்போம். படம் பார்த்து முடிச்சு சரி மறுபடியும் ஊருக்கு தான் போயிடுவோம். ஜாலியாக இருந்தால் படம் பார்த்து முடியும் போது மறுபடியும் அம்மாவுக்கு அப்பா பாசம் வந்துடும். டே என்னன்னாலும் அந்த மனுஷன் மாதிரி வராது, வாடா வீட்டுக்கு போகலாமா, என்னம்மா சபதெல்லாம் போட்டு அடிச்சு நான் வட மறுபடியும் வீட்டுக்கே போயிடுவாங்க. எங்கள் வாழ்வோடு 2 கலந்து விட்டது தமிழ் சினிமா. தமிழ் சினிமா தான் எனக்கு தன்னம்பிக்கை தந்தது, தலைமைத்துவம் தந்தது, தமிழ் உணர்வே தமிழ் சினிமா தான் எனக்கு தந்தது. அது இல்லைன்னா நான் இல்லை. அப்படிப்பட்ட சினிமாவில் கொஞ்சம் கொஞ்சமாக வளர்ந்து இந்த மாதிரி ஃபங்க்ஷன்ஸ்லாம் சிஸ்டர் மாதிரி தொகுத்து வழங்கி பிஆர்ஓ அண்ணன் கிட்டலாம் பழகி அப்படியே நைஸாக பேட்டி எடுக்கிற மாதிரி போய் இவங்களெல்லாம் பேட்டி எடுத்து ஒரு சான்ஸை வாங்கி உள்ளே போய் சின்ன சின்ன ரோலாக நடிக்கிறது. அது ஒரு பெரிய லிஸ்ட்டுன்னு வைங்களேன். போலீஸு, வக்கீல், வில்லனுடைய வக்கீல், வக்கீலுக்கு துணை வக்கீல், கொஞ்சம் நல்ல மூடில் இருந்தால் கேமராமேன் பார்ப்பார், கொஞ்சம் லைட்லாம் நல்லா இருந்தால் சரி ஜட்ஜு, அப்படியே எல்லாம் ஒரு ரவுண்டு வந்து உள்ளே வந்த பிறகு தான் தெரியுது சினிமா ஷூட்டிங் ஸ்பாட்டில் ஆளாக வந்து ஷூட்டிங் முடிந்து பேக் பண்ணி கடைசி ஆளாக போகிறவங்க பேர் தான் லைட்மேன். ஏன் வந்து இப்படி இருக்காங்க? காலையில் குழந்தை எந்திரிக்கிறதுக்கு முன்னாடியே கிளம்பி வீட்டுக்கு போகும்போது குழந்தை தூங்கியே முடிச்சிருக்கும். வீட்டுக்கு போயிட்டு தூங்குற குழந்தைய கொஞ்சிட்டு தூங்குற உழைப்பாளிகள்.
இன்றைக்கி எல்லா ஸ்பாட்லலாம் ஏசி வந்துருச்சு. ஏசி இல்லாமல் இன்றைக்கி எங்கே அரங்கம் இருக்குது, ஷூட்டிங் இருக்குது. அன்றைக்கி நான் சின்ன வயசில் ராஜ் டிவிக்கு ஒரு ஃபங்க்ஷனுக்கு போனப்போ அந்த ஷூட்டிங் ஸ்பாட்லாம் பார்த்தேன். மேலே அப்படி கட்டியிருக்கும், அந்த கோடாவை கட்டிக்கிட்டு அப்படியே வேர்த்து கொட்டும். அங்கே வந்து அப்படி ஹீட்டாக இருக்கும். அப்படியே ஆக்சன்ட்டாக பின்ட்ராப் சைலண்ட் இருக்கணும், பேசவே முடியாது. அப்படி அந்த ஒரு ஆஃப் ட்ரவுசரை போட்டுக்கிட்டு வேர்வை வழியை மேலே நின்றுக்கிட்டு லைட்டை திருப்பிட்டு அப்படி கீழே நின்று மேலே வந்து 2 பேரை தான் பார்ப்போம். அப்படி வெளில எங்கேயா போகும்போது அப்படி சாமி அப்படி மேலே பார்த்து கும்பிட்டுப்போம். அதுக்கப்புறமேட்டு சினிமாவில் லைட்மேனை மட்டும் தான் கீழே இருந்து நம்ம மேலே பார்க்கக்கூடிய ஒரே உழைப்பாளிகள். இந்த லைட்மேன் இல்லைன்னா வெளிச்சம் இல்லை. பாரதியார் சொல்கிறாரு, இருள்னே உலகத்தில் கிடையாதுடா, இருளுங்கிறது கொஞ்சம் கம்மியான வெளிச்சம், அவ்வளோதான் பார். இந்த தமிழ் சினிமாவில் இருட்டுன்னு ஒன்று கிடையவே கிடையாது, வெளிச்சம் கொட்டி கிடக்கு. அந்த வெளிச்சம் மேலே பட்டால் தான் ஹீரோ, ஹீரோயின், டைரக்டர், கேமராமேன். சகோதரர் சொன்னார், 6 மணிக்குல நீங்கள் 5:45 ஆரம்பிச்சிருவீங்க கத்துறதுக்கு. அப்போ அந்த கத்துக்கலாம். அதாவது சில ஸ்பாட்லாம் பார்ப்பேன், அந்த லைட்டை சொல்லி இப்படி திருப்பு அப்படின்ட்டோன்னே போய் ப்ராக்டிக்கலாக திருப்பு ஒரு 10 செகண்ட் ஆகும். திருப்பு, ரெடி சார் அப்படின்றீங்க. எப்படி வந்துடும்? அந்த சூரியன் மறையறதுக்கும் இந்த லைட்மேன்கள் வேலை பார்க்கறதுக்கு இடையில ஒரு ரன்னிங் ரேஸ் இருக்கும் பாருங்க. ரசிப்பேன் நான். என்ன முயற்சி பண்ணாலும் எவ்வளவு லைட் வச்சாலும் ஒரு சூரியனை இன்னொரு வாட்டி உருவாக்க முடியாது. அது நேச்சர், அது எதுவும் மாற்றவே முடியாது. ஆனால் பகலை இரவு போல காட்ட முடியும், இரவை பகலை போல காட்ட முடியும். இந்த மேஜிக் ஒளிப்பதிவு தான். அது கேமராமேன் போட மாட்டோம் தமிழில், ஒளி இந்த வெளிச்சத்தை கொண்டு வந்து கொட்டுறது. அப்போ இந்த தமிழ் சினிமாவினுடைய ஆணி வேறாக இருக்கக்கூடிய எல்லோருக்கும் வெளிச்சம் தரக்கூடிய இந்த லைட்ஸ்மேனுடைய வாழ்க்கையில் வெளிச்சம் தராமல் விட்டுருவோமா? நான் அவங்களுக்கு வேலை பார்க்காம யாருக்கு வேலை பார்க்க போகிறேன்? நான் என்ன சொல்கிறேன், 3000ங்கிறது பேசிக்கு. அந்த 3000 ரூபாய் அவங்க வாழ்க்கையில் கிடைக்கணும், கண்டிப்பாக கிடைக்கும், நிச்சயமாக இவர்களுக்கு அது கிடைக்கும். அது பேசிக். அண்ணன் சொன்ன மாதிரி கொஞ்சம் எங்களுக்கு டைம் மட்டும் கொஞ்சம் கொடுங்க, ஒரு கால அவகாசம் கொடுங்க. நான் அரசியல்லாம் பேச மாட்டேன், உங்களுக்கு தெரியும், இது என் ஃபேமிலி. உண்மையிலே கொஞ்சம் நிதி நிலைமை நெருக்கடியாக தான் இருக்குது, அது உண்மையை சொல்லணும். கஜானா காலியாக இருக்கும்பாங்க. நான் என்ன சொல்ல, கஜானாவே இல்லை, காணாம போயிடுச்சு. பரவாயில்ல, கொஞ்சம் சரி பண்ணுவோம், கொஞ்சம் கொஞ்சமாக அதெல்லாம் கொஞ்சம் சரி பண்ணி உள்ளே கொண்டு வருவோம். ஆனால் பர்சனலாக ஒரு தம்பியாக உங்களுக்கு நான் சொல்கிறது என்னென்னா, தயவு செஞ்சு ஃபேமிலியை பாருங்கள், புள்ளக்குட்டியை கொஞ்சம் பாருங்கள், அவங்க கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்கள். தீபகா சொல்லிச்சுல, அவ்வளோ ஷோஸ் ஒன்றா பண்ணியிருக்கிறோம், படம் நடிச்சிருக்கிறோம், ரவிமரி அண்ணன் நானும் படம் நடிச்சிருக்கிறோம். நீங்கள் களைப்பாக வீட்டுக்கு போகும்போது டெக்னீஷியன்ஸ்க்கு யாராவது கையை காலை பிடிச்சி விட்டா நல்லாயிருக்கும். அவங்க கையை காலை பிடிச்சி விட்டா அவங்க ஒருத்தருக்கு தான் நல்லாயிருக்கும். என்னைக்காவது ஒரு நாள் நீங்கள் உங்கள் வீட்டம்மாவை உட்கார வச்சு கையை காலை பிடிச்சி பாருங்கள், லைஃபே நல்லாயிருக்கும். என்னம்மா நல்லா இருக்கியா, உண்மையா சிஸ்டர், என்ன பிரச்சனை உனக்கு, யாரு கூட சண்டை, என்ன பண்ணலாம், அதுவா சரியாயிடும், விடு, என்ன நடந்ததுன்னு சொல்லுங்கள். நீங்கள் காலையிலேருந்து அவ்வளோ பேரை பார்த்துட்டு போயிருப்பீங்க. ஆமாம்மா இன்னைக்கு ஷூட்டிங் ஸ்பாட் போனேன், இந்த படம் இப்படி வந்துக்கிட்டு இருக்கு, நல்ல டேரக்டர்மா, கேமராமேன், இப்படி அப்படி எல்லாம் சொல்லி பேசுங்க, மனசு விட்டு பேசுங்க, பிள்ளைங்க கிட்ட பேசுங்க. இந்த குழந்தைங்க என்ன பண்ணுது, அப்பா அம்மா கிட்ட நிம்மதியை தேடுறாங்க, அப்பா அம்மா என்ன பண்ணுறாங்க, குழந்தைங்க கிட்ட நிம்மதியை தேடுறாங்க. இவங்க 2 பேரும் சேர்ந்து என்ன பண்ணுறாங்க, வெளியில் எங்கே இருந்தோ நிம்மதி வரும் தேடுறாங்க. மகிழ்ச்சிங்கிறது முன்முடிவுங்க. மனசில் ஒரு முடிவு வந்துட்டா போதும். இன்றைக்கி நான் மகிழ்ச்சியாக இருந்துச்சேன், சந்தோஷமாக இருக்கேன், நிம்மதியாக இருக்கேன். 6 ஃபங்க்ஷன் போனேன், எல்லாரையும் பார்த்தேன். இதை முடிச்சுட்டு தான் என்னுடைய தொகுதி எழும்பூரில் பொதுக்கூட்டம் பேச போகிறேன். சந்தோஷமாக இருக்கேன், என் மகிழ்ச்சி என் மனசில் இருக்குது, வாழ்க்கை நல்லா இருக்குது, கான்ஃபிடென்ட்டாக இருக்கேன். உங்களை அத்தனை பேரையும் மேடையில் தனித்தனியாக பேசிக்கிட்டே இருக்கலாம், அவ்வளோ ரிலேஷன்ஷிப் இருக்குது. பாருங்க, உழைப்பாளி உட்காந்துருக்கான் பாருங்க, வெள்ளுடை வேந்தன், உழைத்து உழைத்து ஊருக்கே பிரியாணி போட்டு. நடுவில் நான் ஒரு படம் டைரக்ட் பண்ண முயற்சி பண்ணேன், அது அட்டர் ஃப்ளாப் ஆயிடுச்சு. அது சோகத்தை வேற ஞாபகப்படுத்திட்டீங்க. அப்போ நாங்கள் டிஸ்கஷன்லாம் உட்காரும்போது ரொம்ப பசியாக இருக்கும். ரொம்ப பசியாக இருந்தால் அவர் கடையில் போய் தான் பிரியாணி வாங்குவோம். ஏன்னா அங்கே தான் ஒரு பிரியாணி வாங்கினா 4 பேர் சாப்பிட முடியும், வயிறார சாப்பிட முடியும். தொழில் ரகசியம் அதெல்லாம். அப்படி ஊருக்கே அன்னமிட்டவர் இன்றைக்கி எங்கள் பக்கத்தில் வந்திருக்கிறாரு. சிவானெல்லாம் அவர் சட்டையில் மட்டும் பூ கிடையாது, அவர் வாழ்நாள் முழுக்க அப்படி பூக்கள் நிறைந்த மனிதர். என் தலைவனுக்காக, வாகை தலைவனுக்கு பாராட்டு விழா, வெற்றி விழா, ஒரு பிறந்தநாள் விழா வச்சார். தேர்தல் எலெக்ஷன் ரிசல்ட் நிம்மதி இல்லை, உண்மையிலே ஜெயிச்சிட்டோமா இல்லையா, 108ன்றாங்களே, ஆட்சி அமைக்க விடுவாங்களா இல்லையான்னு தெரில. விடிய அவ்வளோ ஸ்ட்ரெஸ்ஸு. விடிஞ்சதுக்கப்புறம் அவசரமாக குளிச்சுட்டு ஒரு சட்டையை போட்டு காரில் போகும்போது கண்ணில் பட்ட காட்சி சிலிருக்குது. இப்போ சொல்லும்போது அப்படி கோயில் எங்கேயோ மணி அடிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க, அப்படி வேகமாக போகும்போது அண்ணன் அங்கே பாடுறேன். நான் கூட வந்த தம்பி விண்டு வரைக்கும் பார்த்தா சென்னை முழுக்க ஒரு போஸ்டர்,
மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர்னு தலைவருக்கு முதல்ல அவர் தான் போஸ்ட் ஓட்டினார். இண்டஸ்ட்ரியிலேருந்து முதல்ல அவர் தான் ஓட்டினார். கண்ணு கலங்கிருச்சுனே, டே அவள் தான்டா, மக்கள் தீர்ப்பு தான்டா, முதல்வர் ஆயிட்டார்றா நம்மால். ஏன்னா உயிரை பணைய வச்சு வேலை பார்த்துருக்குறோம். அதனால் அண்ணன் 100வது நாள் கொஞ்சம் பக்கத்தில் வருது. 100வது நாள் நான் எதுவும் கேட்கல, அவராக பண்ணுறேங்கிறார். இந்த மனசு யாருக்கு வரும்? அதனால் இந்த இடத்துல கூட எங்கே வந்தாலுமே அது உண்மைங்க. செல்வமணி அண்ணன் பார்த்த உடனே அதான் சொன்னார், ஏதாவது பண்ணி கொடுங்க, இல்லைன்னா இந்த பதவி வேணாம், எனக்கு வேண்டாம், இத்தனை வருஷம் போராடி பார்த்துட்டேன் அப்படின்ட்டாரு. இத்தனை வருஷம் நீங்கள் மற்றவங்கள தான் பார்த்தீங்க, இப்போ தான் எங்களை பார்க்குறீங்க. நல்லது நடக்கணும், நம்பிக்கையாக இருங்க. உங்கள் அத்தனை பேருக்கும் நான் மட்டுமல்ல, நீங்கள் நல்லா இருக்கணும்னு நினைக்கக்கூடிய ஒரு உள்ள மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் சி ஜோசப் விஜய் அவர்களின் சார்பில் வாழ்க வாழ்கன்னு வாழ்த்தி கான்ஃபிடென்ட்டா இருங்க, வெற்றி நிச்சயம். நன்றி, வணக்கம், தேங்க்யூ ஸோ மச். சார் 3 கேள்வி தான் சார். முதல் கேள்வி, நம்ம சிஎம் சார் எப்படி இருக்கார் எல்லாருக்கும் தெரிஞ்சுக்கணும். நீங்க எல்லாரும் நல்லா இருந்தா சிஎம் சார் நல்லா இருப்பார், ராஜா மாதிரி இருப்பார். சார் நீங்கள் பேசும்போது சொன்னீங்க, நான் ஒரு தொகுப்பாளராக இருந்தேன், அதுக்கப்புறம் சின்ன சின்ன ரோல்ஸ்லாம் பண்ணேன், அப்படி தான் என்னோட வாழ்க்கையோட பயணம் இருந்தது அப்படின்னு சொன்னீங்க. இப்போ நீங்கள் வந்துட்டு அரசியலில் ஒரு அமைச்சராக இருக்கீங்க. அந்த பயணம் எப்படி இருக்குது? கடினமாக இருக்கா? ஒரு நாள் வந்து சோர்வாக இருக்கா? ஒரு நாள் உற்சாகமாக இருக்கா? எப்படி இருக்குது? பர்சனலாக சொல்லுங்கள். உங்களுக்கு உண்மையிலேயே அது அவ்வளோ பிடிச்சிருக்குன்னு எங்களுக்கு தெரியும், பட் அதை தினம் தினம் வாழும் பொழுது எப்படி இருக்குது? இல்லை, இத்தனை நாளாக பேசிக்கிட்டு மட்டும் தான் இருக்க முடியும். இப்போ சினிமாவில் கூட கதாசிரியர்கள் அந்த கதையை எழுதுவோம், பாடலாசிரியர் அந்த பாடலை எழுதுவோம். அது மாதிரி பிரம்மாக்கள் வந்து அதை வந்து இமேஜினேஷன் பண்ணுவாங்க, அதை எப்படி கொண்டு வரலாம் அப்படி கொண்டு வரலான்னு. அதை எக்ஸிக்யூட் பண்ணுறது தான் அதில் கேம் பிளான் இருக்குது. அது மாதிரி அமைச்சரான பிறகு பேச்சல்ல செயல் அப்படின்னு என்னுடைய தலைவர் எனக்கு சொல்லி கொடுத்துருக்கிறாரு. நிறைய வேலை செய்கிறோம். சூப்பர் 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 சார். கடைசியாக ஒரு கேள்வி, டெய்லி நாங்கள் எல்லாருமே வந்துட்டு ஐபிஎல் மேட்ச் பார்க்குற மாதிரி சட்டசபையை லைவ்ல பார்த்துட்டு இருக்கோம். உங்கள் வீட்டில் உங்கள் சொந்தக்காரங்க, உங்கள் அம்மா அப்பா எல்லாரும் சட்டசபையை பார்த்துட்டு நீங்கள் இந்த இடத்துல இந்த பாயிண்ட் சொல்லியிருக்கலாமோ, அந்த மாதிரிலாம் உங்களுக்கு வந்துட்டு இந்த மாதிரிலாம் சொல்லியிருக்காங்க? எலெக்ஷன் ரிசல்ட் வர அன்னைக்கு என்னுடைய இது வந்து ரொம்ப லயலா காலேஜில் கவுண்டிங் போச்சு. அது ரொம்ப குரூஷியல். ஏன்னா தலைவருக்கும் பெரம்பூர் தொகுதி அங்கே தான் கவுண்டிங் போச்சு, என் சகோதரர் ஆதவுக்கும் அங்கே தான் கவுண்டிங் போச்சு. அப்புறம் முக்கியமான தொகுதியான குளத்தூரில் விஎஸ் பாபுக்கும் அங்கே தான் கவுண்டிங். பயங்கர ஒரு 3000 போலீஸ் குவிஞ்சிருப்போம், பயங்கர டென்ஷன். ஒவ்வொரு ரவுண்டும் வர வர அப்புறம் வெளில வந்துட்டோன்னே வீட்டுக்கு ஃபோன் பண்ணி, எனக்கெல்லாம் நைட் ஆயிடுச்சு, 9 மணி ஆயிடுச்சு. இப்போ வீட்டில் சொன்னாங்க, இல்லைங்க ரிசல்ட் வந்துக்கிட்டே டென்ஷனாக இருந்தது, ஃபைனலாக நீங்கள் ஜெயிச்சிட்டிங்கட்டோன்னே வீடே அப்பார்ட்மெண்ட்டே கத்தி குதிச்சு போய் என் குட்டி பசங்க அவங்களுக்கு கூட டே அப்பா ஜெயிஸ்டாரா அப்படின்னு ஆசை சொல்லியிருக்காங்க. 2 பஸ்ஸில் அதை விடு தளபதி ஜெயிஸ்டாரா அப்படின்னு கேட்டிருக்காங்க. அவருடைய வெற்றி தான் எங்களுடைய வெற்றி. அதனால் முன்னைய விட இன்னும் வேகமாக வேலை செய்கிறோம், இன்னும் பொறுப்பாக இருக்கும். முன்னாடி கூட நம்ம தம்பிங்க யாராவது 4 வார்த்தை தப்பாக பேசிட்டா நான் ஃபோன் பண்ணி சொல்லுவேன், அப்படிலாம் பேசாதீங்கப்பா தலைவர் கோச்சுக்காரன். இப்போ அவங்களே பேச மாட்டாங்க, ஏன்னா சிஎம் வந்து இது வந்து கோச்சுக்கிறது கிடையாது, தூக்கி உள்ளே வச்சிடுவார். அந்த அளவுக்கு ஒரு பயங்கரமான ஒருத்தர் அங்கே இருக்கிறாரு, அவருக்கே தெரியும், அவர் சகோதரர் தான் அவர். அதனால் இன்னும் பொறுப்புணர்ச்சி அதிகமாக இருக்குமா, இன்னும் அந்த மக்களினுடைய நம்பிக்கைக்கு இங்கெல்லாம் நீங்களாம் அன்பில் பாராட்டுறீங்க. எனக்கு என்னென்னா இந்த பொன்னாடை இந்த பாராட்டெலாம் கூட இன்னும் ஏதோ பெருசாக ஏதாவது வேலை செஞ்சுட்டு வந்து நான் வாங்கிக்கிட்டு வந்தால் எனக்கு தோணுது, உங்களுக்கு இன்னும் நிறைய எதாவது பண்ணுமே தான் தோணுது. அது தேங்க்ஸ் டு மை சிஎம், அந்த பொறுப்புணர்ச்சி அவர் கற்றுக் கொடுத்துருக்கிறாருமா. ரொம்ப 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 நன்றி சார், தேங்க்யூ தேங்க்யூ. நம்மளோட 80s and 90s கார்ஜியஸ் லேடிஸ் இங்கே வந்து ஸ்டேஜ் மேலே இருக்காங்க. ஸோ அவங்க கிட்ட எப்படி நம்ம வந்துட்டு ஒரு சில கேள்விகள் வந்துட்டு கேட்காம அவங்கள கீழே இறக்குறது நல்லா இருக்காது இல்லையா? ஆஸ் ஆல்வேஸ் செம கார்ஜியஸ், அப்படியே பிங்கா கியூட்டா இருக்கீங்க மேம், ரொம்ப அழகா இருக்கீங்க. நன்றி வருகை தந்ததுக்கு. ஸோ உங்களுக்கு லைட்ஸ் மேன் ஆர் லைட்ஸ் ஆஃபீஸர்ஸ் அவங்களோட இருக்கிற ஒரு அழகாக ரிலேஷன்ஷிப் இருக்கும். நம்ம அவங்களோட தான் நீங்கள் ரொம்ப க்ளோஸாக வந்துட்டு ஆன் செட்ஸ் வந்துட்டு பழகிட்டு இருப்பீங்க இல்லையா? அதை பற்றி ஒரு உங்களுக்கு ஞாபகம் இருக்கிற யாராவது லைட்ஸ் மேன் பற்றி, அவங்க பேர் இல்லை ஏதாவது ஒரு நிகழ்வு பற்றி எங்களோட ஷேர் பண்ணிக்க முடியுமா? எல்லாருக்கும் வணக்கம். திரைப்படம் டிவி வெளிப்புற லைட்மேன் சங்கத்தோட 50ஆம் ஆண்டு விழாவிற்கு நான் குத்துவிளக்கு ஏற்றி வச்சு தொடங்குனதுல ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஏன்னா இங்க நிறைய பேர் வந்து ஒரு ஹீரோயினாவோ ஹீரோவாவோ இல்லை ஒரு கொமெடியனாவோ ஏன்னோ அந்த மாதிரி வரும்போது தான் லைட்மேன் அவங்களோட அறிமுகம் கிடைக்கும், அவங்களோட பழகக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடைக்கும். பட் நான் வந்து கிட்டத்தட்ட 4 வயசுலேருந்து அவங்கள பார்த்துக்கிட்டு இருக்கிறேன், சின்ன வயசுலேருந்து பார்த்துக்கிட்டு இருக்கிறேன். ஸோ பல நேரத்தில் வந்து என்னை வந்து சின்ன வயசுலலாம் நான் இருக்கும்போது ஷூட் போகும்போது எனக்கு வந்து ஷார்ட் இல்லைன்னா நான் வந்து ஸ்டுடியோஸில் இங்கே அங்கேன்னு சுற்றி விளையாடிக்கிட்டு இருப்பேன். என் கூட நிறைய பேர் விளையாடி இருக்காங்க. நிறைய பேர் எனக்கு வந்து அந்த வயரெல்லாம் இங்கே அங்கேன்னு போகும்போது நான் இங்கே ஓடிட்டு இருக்கும்போது என்னை வந்து ஷாக் அடிக்குன்னு சொல்லி என்னை நிறைய பேர் வந்து
அந்த மாதிரி அங்கே போகக்கூடாது இங்கே போகக்கூடாதுன்னு சொல்லி என்னை ரொம்ப பத்திரமா பாதுகாப்பாக பார்த்துருக்காங்க. ஸோ அந்த விஷயத்தில் நான் வந்து சின்ன வயசுலேருந்து நான் வந்து லைட்மேனை நிறைய பேரை பார்த்துட்ருக்கேன். தமிழ் இண்டஸ்ட்ரி மட்டும் கிடையாது, தமிழ், தெலுங்கு, மலையாளம், கன்னடம், ஸோ எல்லா இண்டஸ்ட்ரியிலையும் வந்து இந்த லைட்மேன் அப்படிங்கிறவங்க வந்து ரொம்ப 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 முக்கியமானவங்க. ஏன்னா பிஹைண்ட் த சீன்ஸ் அப்படின்னு சொல்லி சினிமானா உங்களுக்கு ஃபர்ஸ்ட் நடிகர் நடிகைகள் தான் தெரியும், ஞாபகம் வருவாங்க. பட் பிஹைண்ட் த சீன்ஸ்ன்னு சொல்லும் போது ஒரு டிரெக்டர், கேமராமேன், மியூசிஷியன், இதுக்கு எல்லாரும் மீறி ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான பொசிஷன் வந்து லைட்மேனுக்கு இருக்கு. அவங்களுடைய உழைப்புக்கு எதுவுமே ஈடாகாதுன்னு தான் நான் சொல்லுவேன். ஏன்னா பல நேரங்களில் வந்து பல விஷயங்கள் வந்து அந்த லைட் கட்டர்ஸ் ஆகட்டும், இல்லை ரிஃப்ளெக்டர்ஸ் ஆகட்டும், இல்லை லைட்ஸ் ஆகட்டும், whatever that ஜிம்மி ஜிப் அண்ட் க்ரேன், எத்தனை 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 எக்யூப்மெண்ட்ஸ் இருக்குது தெரியுமா? சினிமான்னா வந்து சாதாரண ஒரு விஷயம் இல்லை, எத்தனையோ எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாம் வச்சு எத்தனையோ விஷயங்கள் பண்ணி அதை வந்து ஒரு சினிமாவாக ஆக்கி ஜனங்க முன்னாடி நம்ம வந்து கொடுக்குறோம். பட் பிஹைண்ட் த சீன்ஸ்ன்னு சொல்லும் போது லைட்மேனோடைய பங்களிப்பை வந்து அதுக்கு ஈடே ஆகாது. அது யாருமே ஈடு கொடுக்க முடியாது, அந்த உழைப்புக்கு யாருமே ஈடு கொடுக்க முடியாது. ஸோ எனக்கு வந்து ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இந்த சங்கம் இன்னும் மேலும் பெருசா வந்து நிறைய பேருக்கு நல்லது செய்யணும். ஸோ என்னுடைய வாழ்த்துக்கள். ரொம்ப சந்தோஷமா இருக்கு இன்னைக்கு இங்க வந்ததுல. தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ ஸோ மச் மேம். தேங்க்யூ. குட்டுபதி பண்ணி மேம் கிட்ட கொடுத்துடலாம். வணக்கம் மேம். வணக்கம் மேம். வணக்கம். ஸோ நீங்க சொல்லுங்க மேம், உங்களுக்கு இருக்கிற ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் லைட்மேன்ஸோட. ஒரு நாள்லாம் பத்தாது, 3 வயசுல இருந்து இந்த வயசு வரைக்கும் இருக்கு. இருந்தாலும் சில முக்கியமானதை மட்டும் இங்கே ஷேர் பண்ணிக்கிறேன். சின்ன குழந்தையா இருந்தபோது ஏவிஎம்ல அந்த கோடா மேலே ஏறி அந்த பக்கத்தில் உட்கார வச்சுக்கிட்டு ஷூட்டிங் காமிச்சவங்க என்னுடைய சகோதரர்கள். அது ஒரு மறக்க முடியாத ஒரு விஷயம். பீச்சில் ஷூட்டிங் எப்போ நானும் ராஜஸ்ரீகாவும் ஆடும்போது சூடு தாங்காது அந்த தரை. அவங்க செருப்பை கட்டி கொடுத்து, நீ போட்டுக்க ஆத்தா, நீ போட்டு நீ ஆடு அப்படின்னு சொல்லி அவங்க செருப்பை எனக்கு கட்டி கொடுத்துருக்காங்க. நான் கீர்த்தனா என்டர்பிரைசஸ் ஒரு அவுடோர் யூனிட் வச்சுருந்தேன். அதை நான் க்ளோஸ் பண்ணும்போது அதில் இருந்த 7 பேருக்குமே நான் வந்து ஆளுக்கு ஒரு அரை கிரவுண்டு வாங்கி கொடுத்தேன். அது என் வாழ்க்கையில் நான் அவங்களுக்கு செஞ்ச ஒரு காணிக்கையாக நான் நினைக்கிறேன். இன்றளவும், அதாவது ரீசெண்டாக ராமானுஜர் நாங்கள் பண்ணும்போது சரியான மழை, கலைஞர் வந்து பிடிவாதமாக ரிப்பீட் போடக்கூடாதுன்னு சொல்லிட்டாரு. எல்லா சேனல்லையும் ரிப்பீட் போச்சு. ஆனால் என்னுடைய லைட்மேன், அம்மா நீங்கள் கவலைப்படாதீங்க, நாங்கள்லாம் கோயில்லையே தங்கிடுறோம்னு சொல்லி காஞ்சிபுரத்தில் கோயில்லையே தங்கிட்டாங்க. உள்ளேயே டே அண்ட் நைட் நாங்கள் ஷூட் பண்ணி டேப்பை கரெக்டாக டெலிகாஸ்ட் கொடுத்தோம். ஸோ உங்களுக்கு நான் என்ன சொல்ல முடியும்? உங்களுக்கு என்னுடைய சிறந்தார்ந்த வணக்கம். தேங்க்யூ ஸோ மச் மேம். குஷ்பு மேம் கிட்ட வந்து நான் பர்டிகுலராகவே கேட்டுறேன். ஏன்னா இப்போ ரீசெண்டாக நீங்கள் வந்துட்டு ஒரு இன்டர்வியூவில் சொல்லியிருந்தீங்க, கொட்டைப்பாக்கு சாங்க்கு அப்புறம் நாங்கள் 4 பேர் ஒரு தட்டில் சாப்பிட்டோம் அப்படின்ட்டு, அந்த மழை பெய்யுற மூமெண்ட்ல. அந்த மாதிரிலாம் வந்துட்டு 80s டைம்லலாம் நிறைய சினாரியோஸ் இருந்திருக்கும். அப்போ வந்துட்டு நீங்களாம் ஒன்றுமா பழகுன அப்படின்லாம் நிறைய எங்களுக்கு சொல்லியிருக்கீங்க. அந்த மாதிரி எங்களுக்கு குறிப்பிட்டு ஒரு சினாரியோ சொல்ல முடியுமா மேம்? எங்களுக்கு கேட்டு தெரிஞ்சுக்கணும்னு ஆசையாக இருக்கு. உங்கள் அனைவருக்கும் என்னுடைய மாலை வணக்கம். நிஜமாவே இன்னைக்கு சினிமாவில் இல்லைன்னா சின்ன திரையில் நம்மளுடைய லைட்மேன் யூனியன் அவங்களுடைய 50வது ஆண்டு விழா கொண்டாடும் போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இந்த கூட்டம் பார்க்கும்போது இவங்க எல்லாரும் வந்து நான் எங்களுக்கு லொக்கேஷன்ல யார் வராங்களோ அவங்கள மட்டும்தான் தெரியும். ஆனால் அவங்க குடும்பத்தில் இருக்குதுன்னு அத்தனை பேர் இங்கே உட்காந்துட்டு உங்களை பார்க்கும்போது என்னுடைய மனமார்ந்த நன்றி தான் சொல்லணும். ஏன்னா ஷூட்டிங் பொறுத்த வரைக்கும் நாங்கள்லாம் கொஞ்சம் லேட்டாக வருவோம். ஆனால் லொக்கேஷனில் முதல்ல போய் உட்காருறது நம்ம லைட்மேன் தான், கடைசியாக கிளம்புறது லைட்மேன் தான். அவங்களுக்கு எவ்வளோ சலுகைகள் எவ்வளோ பண்ணி கொடுத்தாலும் அது என்னைக்குமே வந்து ஈடாகாது. என்னுடைய வாழ்க்கையில் இன்னைக்கு உங்க முன்னாடி நின்றுட்டு இவ்வளோ தமிழ் பேசுறேன்னா அதுக்கு முக்கிய காரணம் வந்து பிஹைண்ட் த ஸ்கிரீன் என்னுடைய அந்த லைட்மேன் பிரதர்ஸ் தான். அவங்க தான் எனக்கு தமிழை சொல்லி கொடுத்தாங்க. நீ பேசமா, தப்பா இருந்தா சரி பண்றோம். நான் தப்பா பேசும்போது யாருமே சிரிக்கல, என்னை சரிப்படுத்திட்டு என்னை பேச வச்சாங்க. நீ பேசுமா, எனக்கு புரியாது, அப்போ தமிழ் புரியாது, உட்கார வச்சுட்டு நீ வாமா உட்காருமா, இதுக்கு இதுதான் அர்த்தம்னு சொல்லி கொடுத்தாங்க. ஸோ அப்போலேருந்து இனி வரைக்கும் எனக்கு லைட்மேன் சொல்லும் போது, நான் சமீபத்தில் ஒரு இன்டர்வியூன்னு சொன்னேன், அவங்க வந்து வேற யாரும் இல்லை, எங்க குடும்பத்துல இருந்து ஒருத்தங்க, அப்படிதான் நாங்க பாக்குறோம். ஏன்னா நீங்க எல்லாரும் எங்க குடும்பத்துல ஒருத்தங்க. எனக்கு வந்து நிறைய இந்த மாதிரி இன்சிடென்ட்ஸ் இருக்கு. எங்கேயாவது போகும்போது காலில் அடி போகும்போது தூக்கிட்டு போறது ஃபர்ஸ்ட் லைட்மேன் தான். நான் வந்து வீரம் விளைஞ்சு மண்ணு வந்து ஷூட்டிங் வந்து
ஐ திங்க் தலக்கோணத்தில் நடந்துட்டு இருந்தது. கீழே விழுந்த முட்டி உடைஞ்சு போச்சு. என்னை தூக்கிட்டு போனது அந்த லைட்மேன் தான். 4 பேர் மலை உச்சியில இருந்தோம். அங்கிருந்து தூக்கி வண்டியில உட்கார வச்சுட்டு ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போற வரைக்கும் என் கூடவே இருந்தாங்க அந்த லைட்மேன் தான். ஸோ நிறைய விஷயங்கள் நாங்கள் சாப்பிடும்போது ஒருத்தருக்கு பரிமாறுறது, நீ வந்து லைட்மேன், நான் வந்து ஆர்டிஸ்ட், நீ இது பண்ணக்கூடாது அது பண்ணக்கூடாது, அது எல்லாமே தாண்டி ஒரே குடும்பமா நாங்க உட்காந்துட்டு சாப்பிட்றது, ஒரே இது லைனா உட்காந்து ஒருத்தர் பரிமாறிட்டு சாப்பிட்றதும், விதவுட் பிரேக் போவோம். அப்போ வந்து கூடவே இருக்கிறது, மழை இருந்தாலும் டிராவலிங் இருந்தாலும் எது இருந்தாலும். முக்கியமாக இப்போதான் உங்களுக்கு அந்த வேனிட்டி வேன் கேரவேன்ஸ் இருக்கு. ஆனா நாங்க நடிக்கும் போது எதுவுமே இல்லை. இன்னைக்கு தான் ஒவ்வொரு லொகேஷன் போகும்போது பவுன்சஸா இருப்பாங்க, ஆர்டிஸ்ட் வந்து இப்படியே வைப்பாங்க, யாருமே பக்கத்துல வந்துடக்கூடாது. ஆனா எங்களுடைய பாதுகாப்பு, எங்களுடைய பவுன்சர்ஸ் எங்களுக்கு வந்து யாருமே தப்பா பேசிடக்கூடாது, தப்பான பார்வையில பார்த்துடக்கூடாதுன்னு முக்கியமாக இருக்கிறது லைட்மேன்ஸ் தான். அவங்க தான் கூடவே நிற்பாங்க, பக்க பலமா ஒரு கார்டியன் மாதிரி, ஒரு சகோதரர் மாதிரி. ஏய் என்னடா எங்க வீட்டு பொண்ணுங்க பத்தி பேசுறியா, இப்படிதான் சண்டைக்கு போவாங்க. எங்க ஆர்டிஸ்ட் பத்தி தப்பா பேசுறேன்னு போக மாட்டாங்க. இதே மாதிரி நான் வருஷம் 16 ஷூட்டிங் பண்ணிட்டு இருந்தேன் நாகர்கோயில் கன்னியாகுமரியில. அங்க ஷூட்டிங் பண்ணிட்டு இருக்கும்போது அப்போ சுத்தமா தமிழ் தெரியாது. போகும்போது யாரோ தப்பான வார்த்தை பேசினாங்க. எல்லா லைட்மேன் கீழே இறங்கி அடிக்க போயிட்டாங்க. எனக்கு புரியல, ஏன்னா போய் அடிக்க போறீங்க. நான் வந்து இங்கிலீஷ்ல வேற கார்த்திக் சார் கிட்ட கேட்டேன். இப்போ கார்த்திக் சார் சொன்னார், இல்ல நீ போகும்போது தப்பான வார்த்தையில ஒண்ணு வர்ணிச்சாங்க, அதனால அடிக்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி வந்து ஒரு பந்தம் அது எல்லாமே இருக்கும்போது நிச்சயமாக உங்க மேல காட்டுற அன்பு, அப்கோர்ஸ் எங்களுக்கு சண்டை வரும், ஒரே குடும்பத்துல இருக்கும்போது சண்டை வரதான் செய்யும். ஆனா அதுவும் தாண்டி இல்ல நான் உன்னை விட்டு கொடுக்க மாட்டேன், நீ என்னை விட்டு கொடுக்க மாட்டேன்னு ஒரு நம்பிக்கையோட நாங்க எல்லாரும் இருக்கோம். ஸோ உங்க எல்லாருக்கும் இத்தனை வருடங்களாக எங்க கூட இருக்கீங்க. சினிமா இருக்கிற வரைக்கும், இந்த உலகத்துல சினிமா இருக்கிற வரைக்கும் இந்த பந்தம் இருக்கு இல்லையா பாருங்க. நாங்க மேடையில இருக்கோம், நீங்க கீழே இருக்கீங்கன்னு கிடையவே கிடையாது. உங்களை பத்தி 4 வார்த்தை பேசுறதுக்காக தான். ஏன்னா நாங்க பேசலன்னா நீங்க முன்னாடியே வரமாட்டேங்கிறீங்க, பிஹைண்ட் த ஸ்கிரீன் தான் இருக்கீங்க. உங்களை பத்தி நல்ல வார்த்தை பேசுறதுக்காக தான் நாங்க இருக்கோம். ஆனா இந்த டிஸ்டன்ஸ் என்னைக்குமே இருக்காது. உங்க வீட்டுல நான் ஒருத்தி, எங்க வீட்டுல நீங்க ஒருத்தங்க, எப்பவுமே அப்படிதான் நாங்க இருப்போம், ஒரு குடும்பமாவே இருப்போம். குறிப்பிட்டு நிறைய லைட்மேன் இருக்காங்க. குறிப்பிட்டு 2 பேரும் எனக்கு கூடவே, எனக்கு தெரிஞ்சு ஆரம்பத்துல இருந்து பல படத்துல என் கூட நடிச்சாங்க. ஆண்டனினா அண்ட் மணினா, அவங்க 2 பேரும். ஸோ அவங்க 2 பேர் தான் முக்கியமா என் கூடவே இருந்தாங்க. ஆண்டனினா அண்ட் மணினா அவங்க 2 பேர் தான் நான் என்னால வாழ்க்கையில மறக்கவே முடியாது. நான் தொடர்ந்து ஷூட்டிங் பண்ணும்போது அவங்க தான் கூடவே இருப்பாங்க. டெய்லி காலையில நான் வீட்டுல இருந்து கிளம்ப, இன்னைக்கு மணினா ஆண்டனினா பார்க்க போறேன், அவங்க 2 பேரும் அங்கே இருப்பாங்க. ஸோ உங்களுக்கு எல்லாருக்கும் மீண்டும் ஒரு முறை நன்றி சொல்றேன். எங்க கூடவே இருக்கிறதுக்கு, எங்களுக்கு பாதுகாக்கிறதுக்கு, எங்களுக்காக மக்கள்கிட்ட போய் சண்டை போடுறதுக்காகவும், எங்க கூடவே இருக்கிறதுக்காகவும், எங்களை பாதுகாக்கிறதுக்காகவும், எங்களுக்கு இந்த அளவுக்கு ஒரு அன்பு கொடுத்தீங்க, அதுக்காக உங்க எல்லாருக்கும் வந்து மனமார்ந்த நன்றி. அண்ட் உங்க குடும்பத்துல இருக்கிற அத்தனை பேருக்கும் என்னுடைய மீண்டும் ஒரு நன்றி. ஏன்னா உங்க வீட்டுல அவங்க இருக்க மாட்டாங்க, ஆனா எங்க கூட இருப்பாங்க. அது விட்டு கொடுத்தீங்க பாருங்க எங்களுக்காக. உங்களுக்கு மனமார்ந்த நன்றி. தேங்க்யூ ஸோ மச் மேம். திரைப்பட சங்க துணைத் தலைவர் சுஜாதா விஜயகுமார் மேம், வணக்கம். தேங்க்யூ ஃபார் கம்மிங். அனைவருக்கும் வணக்கம். இந்த 50வது வருஷ விழாவில் கலந்து கொள்றதுக்கு எனக்கு ரொம்ப சந்தோஷமாகவும் இருக்குது, பெருமையாகவும் இருக்குது. 25 வருஷம் இந்த குடும்பத்தோட நான் ஒரு அங்கமாக தான் வந்து நான் ட்ராவல் பண்ணியிருக்கேன். ஆஸ் அ ப்ரொடியூசராக நான் வந்து சின்ன திரையில் தயாரிப்பாளர் சங்க தலைவியாக இருக்கும்போது 3 வாட்டி நான் பெப்சியோட நான் கையெழுத்து போட்டேன். ஒவ்வொரு வாட்டி அந்த சம்பளத்தை பற்றி பேசும்போது, லைட்மேன் அப்படின்னு வரும்போது நான் விட்டு கொடுத்துருவேன். நான் அதை பற்றி பேசவே மாட்டேன். எல்லாம் நாங்கள் சில கிராஃப்ட்ஸோடு தான் நாங்கள் வேலை செய்வோம். அத்தனை கிராஃப்ட்ஸுக்கும் வந்துட்டு உட்காந்து ஏதாவது வந்துட்டு பேச்சுவார்த்தை நடத்துவோம். தவிர அவங்களுக்கே தெரியும் லைட்மேன் வரும்போது நான் அதை பற்றி பேசவே மாட்டேன். ஏன்னா எனக்கு தெரியும் அவங்க கஷ்டம். 350 நாளில் வருஷத்தில் 300 நாள் ஷூட்டிங் பண்ணுறோம். காலையில் வந்து அவங்க மூஞ்சி தான் பார்ப்போம். ஷூட்டிங் முடிச்சு போனதுக்கப்புறம் கூட அவங்க மூஞ்சி பார்த்துட்டு தான் வீட்டுக்கு போவோம். ஸோ அவங்க கஷ்டம் என்னன்றது வந்துட்டு நான் 25 வருஷம் நான் பார்த்துருக்கேன். இப்போ படம் வந்து பண்ணும்போது கூட
நான் வந்து என்னால் என்ன முடியுமோ அதெல்லாம் நான் செஞ்சுருக்கேன். அதே நேரத்தில் நான் இருக்கிற வரைக்கும் கடைசி வரைக்கும் உங்களோட இருப்பேன். என்னால் முடிஞ்சது எது இருந்தாலும் நான் செய்வேன். ஏன்னா இது வந்துட்டு என்னோட குடும்பம். அந்த குடும்பத்தில் நான் ஒரு ஆளாக உங்களுக்கு எப்போவுமே நான் இருக்கேன். எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ ஸோ மச் மேம். தேவயானி மேம் அவர்களுக்கு வணக்கம். ஸோ நீங்கள் சொல்லுங்கள் மேம், உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் வித் லைட் மேன்ஸ், அந்த ஆன் ஸ்பாட் ஆன் செட்டில் எப்படியெல்லாம் என்ன மாதிரியெல்லாம் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கீங்க? அவங்களும் எவ்வளோ ப்ரொடெக்ட் பண்ணியிருக்காங்க? குஷ்பு மேம் சொன்ன மாதிரி பாடி கார்ட்ஸ் எல்லாம் இருந்திருக்காங்களா? திரைப்படம் மற்றும் டிவி லைட்மேன்ஸ் யூனியனோட 50வது வருஷம் ஆண்டு விழாக்கு வந்திருக்கும் அனைவருக்கும் உங்க தேவயானி ராஜகுமாரன் மற்றும் என்னோட 2 டாட்டர்ஸ் இனியா பிரியங்காவின் அன்பான வணக்கம். ரொம்ப சந்தோஷமா இருக்குது. வாழ்த்துக்கள். 50வது ஆண்டு விழா கொண்டாடிட்டு இருக்கிறீங்க. இன்னும் பல ஆண்டு விழா நீங்க கொண்டாடணும். லைட்மென்ஸ் யூனியன் சினிமா ஒரு டீம் ஒர்க். ஒருத்தர் இல்லாமல் ஒருத்தர் கண்டிப்பா முடியாது. நீங்க இல்லாமல் கண்டிப்பாவே முடியாது. எங்களை வெளிச்சத்துல கொண்டு வந்து எங்களுக்கு அடையாளம் கொண்டு கொடுக்கறதுக்கு உங்களுக்கு நான் நிறைய பேச மாட்டேன். என்னால் ஒரே விஷயம்தான் சொல்ல முடியும். லைட்மேன்ஸ் யூனியன் எல்லா லைட்மென்ஸ்க்கு நன்றி நன்றி நன்றி. உங்க உழைப்புக்கு நன்றி. ஏன்னா நீங்க ரொம்ப ஹார்ட் ஒர்க்கிங். உங்க உழைப்புக்கு எங்களால் நன்றிகள் மட்டும்தான் சொல்ல முடியும். உங்க பின்னாடி இருக்கிற அந்த அருமையான கேமராமேன்ஸ்க்கு நாங்கள் நன்றி சொல்லுவோம். உங்களை டைரக்ஷன் பண்ற கேமராமேன்ஸ், அருமையான கேமராமேன்ஸ் கூட ஒர்க் பண்ணியிருக்கோம். அவங்க எல்லா கேமராமேன்ஸ்க்கும் நாங்கள் ஃபர்ஸ்ட் நன்றி சொல்லுவோம். அதுக்கப்புறம் டைரக்டர்ஸ், ப்ரொடியூசர்ஸ், தயாரிப்பாளர்கள், அவங்க இல்லைன்னா முடியாது கண்டிப்பா. அதனால இந்த யூனியன் பல ஆண்டு இன்னும் ரொம்ப சிறப்பாக நடக்கணும்னு நான் வாழ்த்துறேன். தேங்க்யூ ஸோ மச் மேம். இங்கே வந்துட்டு 90s அண்ட் 80s ஹீரோயின்ஸ், கார்ஜியஸ் லேடிஸ் இருக்கிறதுனால எனக்கு ஒரே ஒரு சின்ன கேள்வி. ஒரு ஒன் வேர்டில் உங்களோட செட்டில் இருந்த எல்லா ஹீரோயின்ஸையும் டிஸ்கிரைப் பண்ணணும்னா நான் 5 வார்த்தை தான் சொல்லியிருக்கேன். நீங்கள் மாற்றி உங்களுக்குள்ளேயே யார் உங்களுக்கு உடனே மைண்டுக்கு வரான்னு சொல்லலாம். ஓகேங்களா? ஜஸ்ட் ஒன் வேர்டில் தைரியம் அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு யார் முதல்ல உங்களோட ஹீரோயின் செட்டில், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் அதில் உங்களுக்கு யார் முதல்ல கண்டிப்பாக சொல்லுங்க. மைக்ல மேம் கிட்ட மைக் வாங்கி சொல்லுங்க. ஓகே, நான் 90s. ஸோ என்னோட செட்ல ரொம்ப தைரியமானவங்க அப்படின்னு சொன்னா ரோஜா. சூப்பர். ரோஜா மேம் இன்னைக்கு வரல. பட் அவங்கள பார்த்து நான் நிறைய வியந்திருக்கிறேன். அப்பா அப்படி இருக்கணும் நம்ம. நான் எப்பவுமே வந்து ரொம்ப குவாய்ட் டைப், நான் ரொம்ப சாஃப்ட் டைப். ஸோ அவங்கள பார்த்து பல நேரத்தில் பல விஷயத்தில் நான் பார்த்து வியந்திருக்கிறேன். நிறைய விஷயங்கள் கற்றுக்கிட்டும் இருந்திருக்கிறேன். சூப்பர். நீங்கள் கவலைப்படாதீங்க, செல்வமணி சார் அப்படியே வீட்டில் போய் கன்வே பண்ணிடுங்க. ஓகே, அடுத்தது வந்துட்டு பேரழகு. பெண்களே பார்த்து பொறாமைப்படும் பேரழகுனா யாரை சொல்வீங்க? சௌந்தர்யா. என்னோட குரூப்ல சௌந்தர்யா. அப்படியே 80s அவங்ககிட்டே கொடுத்தீங்கன்னா? நான் 80s and 90ஸ்க்கு நடுவில் இருக்கேன். நடுவில். ஓகே. ஸோ 80ஸ்ல எனக்கு தெரிஞ்சு ரொம்ப தைரியமானவங்க அப்படி கேட்டிங்கன்னா ராதிகா மேம் தான். கண்டிப்பா. ராதிகா மேம் முன்னாடி ஒண்ணுமே நடக்காது. எப்படி ஒரு பெண் எப்படி இருக்கணும், யார் எது சொன்னாலும் திருப்பி பதில் கொடுக்கறதுக்கு ரெடியா இருக்கணும், அது வந்து ராதிகா மேம் தான். சூப்பர். அப்படியே ஒரு பேர் அழகி. நீங்க அப்படி கேட்டீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு அஃப்கோர்ஸ் இவங்களே சொல்லிட்டாங்க சௌந்தர்யா. ஆனா என் டைம்ல யாருமா நீங்க இவங்களே சொல்லிட்டான்னு சொன்னவங்களும் பேரழகிதான். என்ன சொல்லல மேம்? மீனா மேம் கண்ணழகி. அவங்க அது கண்ணு பார்த்தாலே அவ்வளவுதான் மயங்கி விழுந்துருவாங்க. பட் எனக்கு வந்து ரொம்ப அழகான முகம். அந்த காலத்துல அப்படி கேட்டீங்கன்னா ஐ வாஸ் வந்து ஸ்ரீவித்யாமா தான். ஒரு பேரழகினா ஸ்ரீவித்யாமா. சூப்பர் மேம். அப்படியே தேவயானி மேம் கிட்ட கொடுத்தா சொல்லுங்க மேம். சொல்லுங்க. கண்டிப்பா மட்டும் தான் சொல்லணும். இல்ல மேம், கண்டிப்பா நீங்க வந்துட்டு குழந்தையா இருந்து பார்த்து ரசிச்சவங்க கூட சொல்லலாம். இல்ல நான் இன்ஃபிலிம்னு சொல்லி ஒரு 7 படம் நம்ம முதலமைச்சரோட ஒர்க் பண்ணியிருக்கேன். தைரியம்னா அவர் தான். வாவ். நம்ம மாண்புமிகு முதலமைச்சர் ஸ்ரீ ஜோசப் விஜய் அவர்கள் தான் தைரியம்னா. பேரழகி அப்படின்னு சொல்லணும்னா ஸ்ரீதேவி தான். அவங்கள பீட் பண்ணிக்க யாரும் இல்லைன்னு என்னுடைய கணிப்பு. தேங்க்யூ மேம். சொல்லுங்க மேம். சுஜாதா மேம், ப்ரொடியூசரா சொல்லுங்க. நீங்க தைரியம்.
தைரியம்னா அவங்க சொன்னாங்க ஃபஸ்ட்டு ஜெயலலிதம்மா, வாவ். ஒரு பெண் அண்ணா எப்படி இருக்கணும் தைரியன்றதை நான் அவங்கள பார்த்து நான் ரொம்ப ஆச்சரியப்பட்டிருக்கேன். 80s நீங்கள் சொன்னீங்கன்னா ராதிகா. டெஃபினெட்லி. ஆமாம், ராதிகா. அண்ட் பேரழகின்னு பார்த்தீங்கன்னா குஷ்பு. அவங்க வந்து எப்பவுமே பெஸ்ட் ஃப்ரெண்டை தான்ப்பா சொல்லுவாங்க. ஓகே, ஸோ தேவயானி மேம் கிட்ட வந்து டிஃப்ரெண்ட் 2 வேர்ட்ஸ் இருக்கு. கியூட் அப்படின்னா யாரை சொல்வீங்க? என்னை பொறுத்த வரைக்கும் நாங்க எல்லாரும் கியூட் தான், நம்ம எல்லாரும் அழகு தான், எல்லாருக்குள்ள நமக்குள்ள தைரியம் இருக்குது. அந்தந்த டைம்ல எப்போ தைரியம் வரணுமோ நமக்கு தைரியம் வருது, எப்போ நம்ம கியூட்டா இருக்கணுமோ ரொம்ப கியூட்டா இருக்கிறோம் இல்லையா? கண்டிப்பா. ஆமா. எப்போ நம்ம ரொம்ப வெக்கப்படணுமோ வெக்கப்படுறோம், ரொம்ப ஸ்வீட்டா இருக்கிறோம். ஸோ அத்தனையும் குணங்களும் அத்தனையும் அழகும் நம்ம எல்லாருக்குள்ள இருக்குது. இந்த சினிமா இண்டஸ்ட்ரிக்குள்ள இருக்கிற அத்தனையும் நடிகைகள் நீங்க எடுத்துக்கங்க, நடிகர்கள் நீங்க எடுத்துக்கங்க, எல்லாரும் ஸ்டார்ஸா இருக்கிறாங்கன்னா கண்டிப்பா அவங்களுக்குள்ள ஏதோ ஒரு மேக்னட்டிசம் இருக்குது இல்லையா? இருக்குதா இல்லையா? கண்டிப்பா இருக்கு. அப்படியே நீங்க ஒரு பேர் அழகுன்னு சொல்ல முடியாது, அப்படியே நீங்க ஒரு கியூட்னு சொல்ல முடியாது. அந்த சினிமால அந்த கேரக்டர் என்ன வருதோ, டைரக்டர் என்ன சொல்றாரோ, அந்த கேரக்டர் என்ன நடிக்கணுமோ அததான் வருது இல்லையா? நம்ம எல்லாரும் கியூட், நம்ம எல்லாரும் அழகு. இந்த கியூட் மொமெண்ட்டை நம்ம ஒரு செல்ஃபில ரெக்கார்ட் பண்ணிடுவோமா மேம்? இந்த சங்கத்தின் சார்பாக நம்ம மேடையில இருக்கோம், இவ்ளோ கியூட் லேடிஸ், இவ்ளோ அழகா நீங்க ஒரு பதில் சொல்லிருக்கீங்க, எல்லாருமே கியூட் அப்படின்ட்டு. கண்டிப்பா கியூட். 80s 90s நாங்க இங்க இருக்க மாட்டோம். ஆமா, இதுக்கு மேல வந்து திரும்பி இந்த ஒரு சங்கமத்தை நம்ம கொண்டு வர முடியுமான்னு தெரியல. இந்த ரீயூனியனை ரெக்கார்ட் பண்றது ஒரு செல்ஃபில நம்ம ரெக்கார்ட் பண்ணிடலாமா? அனைவருக்கும் வணக்கம். பெப்சி தலைவர் திரு ஆர்.கே. செல்வமணி அவர்கள் முதற்கொண்டு இந்த குழுவிற்கும், இந்த 24 சங்கத்தை சேர்ந்த பெப்சி ப்ளஸ் நடிகர் சங்கம், 25 சங்கங்களை சேர்ந்த எல்லாரும் சேர்ந்து தான் ஒரு சினிமா உருவாகுது, எல்லாருக்கும் தெரியும். ஆனால் அந்த ஒரு சங்கத்தில் இருக்கவங்களுக்கு ஒளி காமிக்கிறது உங்கள் சங்கம்தான். அந்த சங்கம் வந்து அந்த சங்கத்தில் இருக்கவங்களோட நான் வந்து 46 படம் தான் பண்ணியிருக்கேன். ஆனால் எங்கே ஒரு 4 இன்சிடெண்ட் இருக்கு. எந்த இன்சிடெண்ட்டை சொல்கிறது, ஆட்கள் பேர் கூட ஞாபகம் இருக்காது, ஆனால் அவங்க ஃபேஸை பார்த்த உடனே ஞாபகம். இங்கே கூட அப்படிதான் நிறைய பேர் வந்து முன்னாடி நின்னவனை தான் எப்படியா இருக்கு அப்படின்னு கேட்க வேண்டியது இருக்கு. இந்த குணா, மனோகர், இந்த இவங்கள மாதிரி சில பேர், பாஸ்கர், இந்த மாதிரி பேருங்க வந்து தான் கொஞ்சம் தெரியுமே தவிர, இந்த மிச்சர் மாமா இவங்க பேர் தான் தெரியும். மற்றபடி வேலை அங்கே நடக்கும்போது தான் டேய் அப்படின்னு கூப்பிட்டா வருவாங்கல்ல, அப்போ பார்க்கும்போது தான் எப்படி பாருங்க நான் நடிக்க போகிறேன்ல இப்போது. அப்போல்லாம் கூட நிறைய பேர் வந்து வணக்கம் சார் எப்படி இருக்கீங்க கேட்பாங்க. அந்த அளவுக்கு ஒரு பரிச்சயம் இருக்குது. நாங்கள் நல்லா இருக்கணும்ன்ட்டு அவங்க, நீங்கள் நல்லா இருக்கணும் அப்படிங்கிறதுக்கு தான் இந்த சங்கம் இருக்குது. இந்த சங்கத்து மூலிமா அவங்களுக்கு நிறைய நன்மைகள் நடக்கணும். ஏன்னா உங்கள் ஒளியினால தான் நிறைய பேர், என்ன நாடே அதனால தான் வாழுதுன்னு சொல்லுங்கள். நான் இப்போ மட்டும் இல்லை, எம்ஜிஆர் காலத்துலேருந்து, ஜெயலலிதா மேடத்துலேருந்து, அங்கே என்டிஆர், அங்கே இப்போ இருக்கிற பவன் கல்யாண், இப்போ இருக்கிற விஜய், எல்லாருக்குமே உங்களுடைய ஒளிப்பட்டு தான் பிரகாசமாக அவங்க ஜொலிக்கிறாங்க. ஸோ நாட்டுக்கே முதலமைச்சரை நீங்கள் தான் அனுப்புகிறீங்க. வெளிச்சம் போட்டு காமிச்சு அவங்கள நாட்டுக்கே முதலமைச்சரை அனுப்புகிறீங்க. ஸோ நீங்கள் நல்லா இருக்கணும்ன்ட்டு வேறு யார் வேண்ட மாட்டாங்க, சத்தியமாக நான் வேண்டிப்பேன். ஏன்னா அத்தனை இன்சிடென்ட்ஸ் வந்து எனக்கு நடந்திருக்கு, நிறைய இன்சிடென்ட்ஸு. நான் வந்து இந்த லிங்கா படம் ஆடியோ ரிலீஸில் வந்து நான் அழுதேன் பேசும்போது. அதுக்கு காரணம் வந்து யாருன்னு அந்த குணாக்கெல்லாம் தெரியும். அது என்ன காரணம்னா, அதாவது நீங்கள்லாம் எந்த அளவுக்கு வந்து பொதுநலமாக இருக்கீங்க, சுயநலமாக இல்லாமல் இருக்கீங்கன்றதுக்கு ரீசன் அதுதான். அதாவது அந்த ட்ரெயின் ஓரத்தில் அவர் வந்து இந்த அந்த ட்ரெயின் பக்கத்தில் இருக்கிற பிளாட்ஃபாரத்தில் ரஜினி சார் நடந்து வருவார். இங்கேருந்து நம்ம கிட்டத்தட்ட ஒரு ஈவினிங் எஃபெக்ட், நைட் எஃபெக்ட்டுன்னு நினைக்கிறேன், நைட் எஃபெக்ட்டு.
அதில் அவர் நடந்து வருவார். ஓன்னு மழை பெய்யும், நம்ம சொல்கிற மழை தான். ஆனாலும் அந்த மழை தண்ணி ஏற்கனவே 2-3 ஷாட் எடுத்ததுனால ஃபுல்லாக தண்ணி ஓரமாக தேங்கி இருந்து அதில் இந்த ஒயரை போய் அதில் பட்டு அந்த தண்ணியே ஷாக் அடிக்குது. எனக்கு இது தெரியவே தெரியாது. நடுவில் ஒரே கச்சா முச்சான்னு ஒரே சவுண்டு. அவர் அங்கேருந்து நடந்து வர்றாரு. நான் அவரை சாங்கு வேற போட்டு விட்டேன். அந்த உண்மை ஒரு நாள் வெல்லும் அந்த சாங்கு போட்டு விட்டேன். அந்த சாங்கில் அவர் நடந்து வர்றாரு. நான் இந்த மானிட்டரில் ஷாட்டை தான் பார்த்துட்டு இருக்கேன். ஆனால் நடுவில் ஒரே சவுண்டு இப்படி அப்படியும் போகிறாங்க. அதுக்கப்புறமா கட்டுன்னு சொல்லிட்டு என்னடான்னா அவர் நடந்து வரும்போது அவர் அந்த தண்ணியில் காலை வச்சு தான் நடந்து வந்து ட்ரெயின் ஏறணும். அந்த தண்ணி ஷாக் அடிக்குதுன்னு இந்த ஒயரெல்லாம் இவனுங்களுக்கு ஷாக் அடித்தாலும் பரவாயில்லன்னு அந்த ஒயர்களெல்லாம் அந்த ஷாக்கோடையே தூக்கி வெளியில் போடுறானுங்க. ஓடி 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 எனக்கு அப்புறம் தான் தெரிஞ்சுது. கொஞ்ச நேரம் அப்படியே உட்காந்துட்டேன். யாரா நீங்களா? அந்த அனுபவம் வந்து அன்னைக்கு என்ன மேடையில் அழ வச்சுது. இந்த மாதிரி எவ்வளவோ இன்சிடென்ட்ஸ் சொல்லலாம். அதே மாதிரி நான் வந்து உங்களை கேட்பேன், டேய் சாப்பிட்டியா? என்ன மட்டன் போட்டாங்களா சார்? 2 துண்டு தான் சார் போட்டாங்க. ஏய் யாரா அவன்? மேனேஜருக்கு வாடா. யாரா ப்ரொடக்ஷன் பாய்க்கு வா. இன்னும் 2 துண்டு போடுறேன். ஏன் நீயே லைட் தூக்கிட்டே இருவ? செக் போட உங்களுக்கு போடா மறுபடியும் சாப்பிட்றான் அப்படின்னு சொல்லுவேன். அதே நேரத்தில் லைட்டை தூக்கிட்டு மொல்லமாக ஒருத்தர் நடந்து போனா, என்ன சார் சாப்பிட்டீங்களா சார்? நல்லா சாப்பிட்டேன் சார். அப்போ என்னடா ஓடுறேன் அப்படின்னு ஓடுவாங்க. அதாவது நம்ம வந்து அவங்களுக்கு பெரிய சீஃப் கமாண்டர் மாதிரி அவங்க நினச்சிட்டு நம்ம சொல்கிறதெல்லாம் செய்வாங்க. அதெல்லாம் வந்து லைட்மேன்ஸை பற்றி உண்மையாகவே செல்வமணி சார் மாதிரி இங்கே இருக்கிற டைரக்டர்ஸ் மாதிரி என்ன மாதிரி ஆட்களுக்கு தான் நிறைய தெரியும். மோர் தென் ஆர்டிஸ்ட். ஏன்னா ஆர்டிஸ்ட் வந்து ஷார்ட் ரெடின்னு தான் கூப்பிடுவாங்க. மோஸ்ட் ஆஃப் த ஆர்டிஸ்டுக்கு தெரியும். இருந்தாலும் எங்களுக்கு ரொம்ப நல்ல அனுபவங்கள் இருக்குது. அந்த அனுபவங்கள்லாம் மறக்க முடியாது. இந்த 50 ஆண்டு விழா அப்படின்னும் போது ரொம்ப பெருமையாக இருக்குது. ஏன்னா அந்த சங்கங்கள் தான் ரொம்ப நல்லா இருக்கணும். அந்த சங்கம் வந்து மென்மேலும் உயரணும். அவங்க தான் உங்களுக்கு பாதுகாப்பு, கடைசி நேரத்துலேயும் ஒரு ஆதரவு. எல்லாமே சங்கங்கள் தான். எனக்கு இந்த மிச்சர் மாமானவனு ஞாபகம் வரும். அவர் வந்து எலக்ட்ரிஷியனாக உட்காந்துருப்பார். ஆனால் வெள்ளையாக இருப்பார். இருந்தால் நான் அப்படி போகும்போது வரும்போதெல்லாம் பார்த்துட்டு நாட்டாமையில் சார் அவரை கூப்பிடையாடு எல்லாம் சார் எனக்கு ஒன்றுமே நடிக்கல வராது சார். நீ நடிக்க வேணாம், டைலாக்லாம் நான் பேச மாட்டேன் சார், நீ பேசவே வேணாம், உன் கையில் மிச்சர் கொடுத்துருவோம், அதை சாப்பிட்டே ஸ்டார்ட் கேமரான்னு சாப்பிடு, எப்பவும் ஃபுல்லாக சாப்பிட்டே இருந்தீங்கன்னா அப்புறம் வயிறு ரொம்ப அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டார்ட் கேமரான்னு சாப்பிட ஆரம்பிப்பார். அவர் எவ்வளோ ஃபேமஸ் ஆனார். அதுக்கப்புறமா அவர் வந்து நிறைய இடத்துல பார்த்தேன். அவருடைய பையன் இப்போது லைட்மேனாக இருக்கார், சவுண்ட் இன்ஜினியராக இருக்கார். ஸோ அதெல்லாம் வந்து மறக்க முடியாத அனுபவங்கள் நிறைய இருக்குது. ஸோ இந்த சங்கம் நீடூழி வாழ வேண்டும். அந்த சங்கத்தில் இருக்கும் அனைத்து டெக்னீஷியன்ஸுக்கும் நல்லது செய்யணும்னு வேண்டிக்கிறேன். ஏதோ என்னால் முடிஞ்ச ஒரு சிறு இது காணிக்கை. சூர்யா அளவுக்கு இல்லைனாலும் அதில் 10ல் ஒரு பங்கு இந்த சங்கத்திற்கு அளிக்கிறேன். தேங்க்யூ வெரி மச். தேங்க்யூ 1 lakh இருக்கு. தேங்க்யூ ஸோ மச். மிக்க நன்றி சார். உங்களுக்கு பொன்னான நேரத்தை எங்களுக்கு ஒதுக்கி நீங்க கொடுத்ததுக்கு எங்களுக்கு மனமார்ந்த நன்றி, பாராட்டுகள் சார். இயக்குனர் திரு KS ரவிக்குமார் சாருக்கு, திரு RB உதயகுமார் சாரும், செயலாளர் பெப்சியின் செயலாளர் சுவாமிநாதன் சாரும் வந்து பொன்னாடையையும் ஒரு ஷீல்டையும் கொடுத்து மரியாதை செய்யுமாறு கேட்டுக்கொள்கிறோம். அன்புடன் மேடைக்கு அழைக்கிறோம். மீனா, நானும் நீ உட்காந்துருக்கும் போது பாட்டு போட்டாங்கல்ல, ஞாபகம் இருக்குல்ல? அந்த படம் அபய் சண்முகி, அதுல எவ்வளோ இன்சிடென்ட்ஸ் நடந்தது. காத்தாடி மேல விடுறோம் மொட்டை மாடியில, அந்த காத்தாடி வந்து கரெக்டா பறக்கணும் இல்லையா? சரியா பறக்காது, தூக்கி விடணும். அது மேல வந்து வெறும் நூலை பிடிச்சிக்கிட்டு நிற்பான் அவன். ஒரு பெரிய ஏணி போட்டுக்கிட்டு, அதாவது அவரு இங்கேருந்து நூல் போவோம்ல, அந்த குழந்தையும் கமல் சாரும் ஆட்டுறதுக்கு, அது பெரிய ஏணி போட்டு மொட்டை மாடிக்கு மேலே ஒரு பெரிய ஏணியை போட்டு வெறும் அந்த நூல் கண்டை பிடிச்சிட்டு நிற்பான் அந்த ஆட்டுறதுக்காக. ஏன்னா அப்போல்லாம் சிஜி கிடையாது, இப்போல்லாம் சிஜியில் நூல் போட்டுடலாம் அப்போ. ஸோ அந்த மாதிரி விஷயங்கள்லாம் இப்போ மீனா பக்கத்தில் இருக்கும்போது இந்த பாட்டை வேற போட்டு விட்டாங்களா, மனசெல்லாம் மறக்க கூடாது. நீங்கள் வர வரைக்கும் பேசணுமேனு பேசினேன், சாரி. தொலைபேசி அடித்தாலும் என் சொந்தங்கள் சிரித்தாலும், சுளையான பணமெல்லாம் தொகை தொகையாய் வந்தாலும் மூளைக்குள் அவை சென்று முட்டுவதே இல்லை. தாய் மொழியோடு கரைதல் போல் முக்தி பெரிதில்லை.
கஷ்டமான நேரத்தில் தாய் மொழியை போல இன்பம் கொடுப்பது வேற எதுவுமே கிடையாது. இப்போ தமிழ் உள்ள வந்ததுனால நான் தமிழில் பேச வேண்டியிருக்கு. ஒரு காலத்தில் அவர் தம்பி, இப்போ இந்த நாட்டோட அமைச்சர். அதாவது கருவோடு திருவில்லை கடவுள் செய்த அருள் இல்லை, குருவோடு வந்த தமிழ் என் குடும்பத்து பொருள் இல்லை, காளி வந்து என் நாவில் எழுதவில்லை, சூளம் சிறு கடுகளவு உள்ளதென்றால் காலம் தந்த ஞானம், காற்றாட வயல் இல்லை, நான் எழுத இடமில்லை, சகாராவில் விட்டாலும் தமிழ் கொண்டு சேர்ப்பேன், சுடும் தார்சாலை மீறும் ஓர் தாமரையாய் பூப்பேன். சரி, நானும் கவிதையெல்லாம் படிப்பேன்னு எப்படி சொல்றது? 16ஆம் தேதி ஒரு பட்டிமன்றம் ஐயா, அதுக்காக இதை மனப்பாட பள்ளி வச்சிருந்தேன். இன்னைக்கு கூட்டத்துல முதல்ல இதை சொல்லக்கூடாதுன்னு நினைச்சேன். ஆனா என் தம்பி வந்து உட்கார்ந்த உடனே சரி நம்மளும் 4 தமிழ் வார்த்தைகளை படிச்சிருக்கோம், கவிதை தெரியும்னு எப்படி காட்டுறது? அவர் பட்டிமன்றங்களை பார்த்துருப்பாரோ பார்த்துருக்க மாட்டாரோ. மேடையில் உட்காந்துருக்கிற ஐயா வந்து அண்ணா ஆர்ஆர் பிரியாணி ஓடுறான் அண்ணாவா இருக்கட்டும், ரொம்ப இடையில தான் பழகணும், கூட பிறந்த தங்கச்சியாவே ஆக்கிட்டாரு அவர் என்னைய. ஸோ என்னைய தேடக்கூடிய ஒரு ஆட்கள்ல அவரும் ஒருத்தர். மொத்தத்தில் இங்கே இருக்கிற எல்லாருமே பொன்ராம் சார், இளவரசன் அண்ணா, யாரையோ பார்க்குற மாதிரியே உட்காந்துருக்கீங்களே, நான் உங்கள் தங்கச்சி தாலாம் கூப்பிட்டேன். மொத்தத்தில் இப்போ நான் கிளம்பணும்னு இருந்தேன். அத்தனை தம்பி மகளும் அக்கா நீங்கள் வாயை திறந்து 4 வார்த்தை பேசிட்டு தான் போகணும்னு பிடிச்சு கொண்டு வந்து வச்சுட்டாங்க. என்னைய வந்து நடிகைன்னு கூப்பிடாம தைரியமா ஏக்கா சாப்பிட்டியா அப்படின்னு கேட்கக்கூடிய ஆட்களில் நம்ம தம்பிமார்கள். எப்போவுமே ஷூட்டிங் ஸ்பாட்டில் என்னை யாரும் ஒரு நடிகையாக அங்கீகாரம் கொண்டதே கிடையாது, அது எல்லாருக்கும் தெரியும், நம்ம சும்மா சொல்ல தேவையில்லை. ஸோ என்னுடைய தம்பிமார்கள் இந்த ஒரு நிகழ்ச்சியை இவ்வளோ தூரம் நடத்துகிறாங்க அப்படிங்கும்போது அவங்களுக்கு இப்போ லைட் ஆஃபீஸர்ஸ்னு ஒரு பேர் வச்சுருக்கிறாங்க. அது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஏன்னா அவங்க படக்கூடிய கஷ்டங்களை நம்ம நேரடியாக பார்த்துக்கிட்டே இருக்கிறோம். இந்த லைட் அப்படி பிடிச்சி ரொம்ப நேரம் ஒரு சீன் முடிகிற வரைக்கும் வைக்கணும், கையை ஆட்டக்கூடாது, ஆட்டினா வந்து லைட்டு பொசிஷன் மாறிடும், திருப்பி 1 more எடுக்கணும். அப்போ எவ்வளோ தூரம் அதை கஷ்டப்பட்டவங்க காலையிலேருந்து சாயங்காலம் நைட்டு வரைக்கும் கஷ்டப்படுற ஒரே ஆள் யாருன்னா அவங்க தான். மற்றவங்களுக்காவது ஒரு ரிலாக்ஸேஷனுக்கு ஒரு டைம் உண்டு, ரிலாக்ஸேஷனே இல்லாமல் காலையிலேருந்து நைட்டு வரைக்கும் என் தம்பி கஷ்டப்படுறான். பொண்டாட்டிமார்கள்லாம் வந்திருக்கீங்க, உங்கள் எல்லாத்துக்கும் தான் சொல்கிறேன், தயவு செஞ்சு உங்கள் புருஷ காலு கையை பிடிச்சி விடுங்க. பாரு எவ்வளோ கைத்தட்டு வருது, எத்தனை பேர் ஏங்கி கிடக்கும். அதுதான் அதுக்கு ஒரே மருந்து. ஏன்னா உழைப்புன்றது சாதாரண விஷயம் கிடையாது. அந்த உழைப்பை அவ்வளோ கஷ்டப்பட்டு போட்டுட்டு இருக்கிறத நாங்கள் கண்ணார பார்க்குறோம். நாங்கள் சொல்லுவோம் நாங்கள் அவ்வளோ கஷ்டப்பட்டு நடிச்சது நடிப்புன்றது கஷ்டமே கிடையாது, உள்ளே இருக்கிறத வெளிப்படுத்துகிறோம், அவ்வளோதான். ஆனால் அந்த பொருளை தூக்குற அந்த கனமான பொருளை காலையிலேருந்து தூக்கிட்டு ஒருத்தன் வந்து மற்றவங்க இப்போ நிறைய ஹீரோ ஹீரோயின்ஸ்லாம் பேசிட்டு போனாங்க, எங்களுடைய வெளிச்சத்திற்கு அவங்க தான் காரணம் அப்படின்னு சொன்னாங்க. உண்மையிலே எங்கள் எல்லாருடைய வெளிச்சத்துக்கும் நீங்கள் தான் காரணம், அது வந்து மறுப்பே கிடையாது. ஏன்னா ஒரு டைரக்டர் அவர் என்ன மனசில் நினைக்கிறார் அதை வெளிப்படுத்துறது கரெக்டான அந்த வெளிச்சம் அது கரெக்டாக இருக்கணும். அதே மாதிரி ஒரு ஆர்டிஸ்ட் நடிக்கிறது ஒரு தடவை நடிக்கும் போது அதே நடிப்பு இன்னொரு தடவை 1 more கேட்கும் போது வருமா அப்படிங்கிறது தெரியாது. அப்போ லைட்மன்ஸ் அதில் கொஞ்சம் சொதப்புனாலும் அது எல்லாமே போயிடும். ஆக தம்பிகளா, நீங்கள் எல்லாரும் படுற கஷ்டம்தான், நாங்கள் எல்லாரும் லட்சமாக சம்பாதிக்கிறோம் ஐயா, அதை வச்சுக்கிறோம். ஆக வந்து என் தம்பிங்கிற ஒரு காரணத்துக்காக நான் சொல்கிறேன், கண்டிப்பாக நீங்கள் ஏதாவது இந்த மக்களுக்கு, ஏன்னா இன்றைக்கி நீங்கள் அந்த பொசிஷனுக்கு வந்துட்டீங்க, அதனால் கண்டிப்பாக என்னுடைய தம்பிமார்களுக்கு அவங்க பிள்ளைங்களுடைய படிப்பு செலவுக்கு, அவங்களுடைய லைஃப்பில் வயசானதுக்கப்புறம் அவங்க செட்டில்மெண்ட்டுக்கு நீங்கள் ஏதாவது செய்யணும். கண்டிப்பாக நாங்கள் எல்லாரும் அதை எதிர்பார்க்குறோம். சொல்லாமலே செய்யக்கூடிய ஆட்கள் தான் நீங்கள், கேட்கவே வேண்டாம் அவங்கக்கிட்ட. ஆக நான் மட்டும் இல்லை, எல்லாரும் விரும்பி வந்து நம்மளை அவங்கள கொண்டு வந்திருக்கோம். இன்னொரு விஷயம் நான் சொல்லிட்டு முடிச்சுக்கிறேன். ஒரு கதை ஒன்று சொல்லுவாங்க. குசேலன்னு ஒருத்தர் இருந்தார், அவர் ரொம்ப கஷ்டப்பட்டார். உடனே அவங்க ஒய்ஃபு சொன்னாங்க, உன் நண்பன்கிட்ட போய் கேள்டா, அவன் வந்து ஒரு கிருஷ்ணர் வந்து பெரிய ராஜா, உங்களுக்கு என்ன வேணாலும் உதவி செய்வார் அப்படின்னு. இந்த குசேலர் வந்து ஒரு அவுளை கொண்டுட்டு கூச்சப்பட்டுட்டு போனாப்புல. இப்போ நண்பன்கிட்ட அவுளை குடிச்சிட்டாரு, ஆனால் தனக்கு காசு வேணும்னு கேட்க மனசு வரல. உடனே இல்லை நான் உன்னை சும்மா தான் பார்க்க வந்தேன் நண்பா அப்படின்னு சொல்லிட்டு இவர் வந்துட்டார். வந்த வீடெல்லாம் வசதி ஆயிடுச்சு. ஏன்னா
கேட்காமல் செய்யக்கூடியவன் தான் நண்பன். அந்த குசேலன் இடத்துல இன்னைக்கு இருந்து நான் ஒன்று செய்ய போறேன். நான் கொண்டு வந்திருக்கிறது சின்ன அவள் மாதிரி. ஆனா உங்களுக்கு கிருஷ்ண பரமாத்மா கோடி கோடியா கொட்டுவார். ஏன்னா அவர் வந்திருக்கிறாரு. கிருஷ்ண பரமாத்மா கொஞ்சம் பார்த்து செய்யுங்க. ஏன்னா என்னை உரிமையோட அக்கான்னு என்னை யாருமே நடிகையா பார்த்ததில்ல. இவ்வளோ தைரியமா நான் எங்கேயும் பேசினதில்ல. ஏன்னா அவ்வளோ பெரிய பெரிய ஜாம்பவான்கள் இருக்கிற எல்லாரும் தீபாக்கா இப்படியெல்லாம் பேசுமான்னு யோசிக்காதீங்க. தீபாக்கா பாதி மனப்பாடம் பண்ணி பேசுவேன், பாதி ஓனா பேசுவேன். இந்த கிருஷ்ண பரமாத்மால அடுத்த பட்டிமன்றத்துக்கு நான் மனப்பாடம் பண்ண ஒரு விஷயம், அதை இதில் நம்ம சொல்லிக்கிட்டோம். ஆக எங்கள் தம்பிமார்களுடைய பிள்ளைங்க படிப்பு செலவுக்காக, அதாவது என் மருமகள்கள்லாம் இருப்பாங்க, அவங்களுக்காக அக்கா வந்து என்னால் முடிஞ்ச ஒரு சின்ன உதவி. நான் வந்து எச்சி கையால் காக்கா கூட ஓட்ட மாட்டேன், அவ்வளோ ஒரு கங்கு விசிலாரு. இருந்தாலும் தம்பிகள் வந்து அக்கா கையை பிடிச்சி எல்லாம் இந்த மாதிரி ஒரு நிகழ்ச்சிக்கு நான் வந்ததே பெரிய விஷயம். என்னை அழைப்புதல் கொடுக்கும்போதே எனக்கு பாதி கண்ணு கலங்கி, என்னையா கூப்பிட்டீங்க நான் திருப்பி கேட்டேக்கா ஒன்னதான் கூப்பிட்றோம் வா அப்படின்னாங்க. அந்த அன்புக்காக நான் 5 நிமிஷம் தலை காட்டிட்டு போலான்னு போனேன். ஆனால் என்னைய வந்து டப்பிங் பேச முடியாமல் 2 மணி நேரமும் நீங்கள் அடைச்சி வச்சிருக்கீங்க. அங்கே வந்து அவன் ஆள் போட்டு வச்சிருக்கான், நான் ஓடிடக்கூடாதுன்னு. ஆக அந்த அன்புக்காக இந்த பரிசு நான் இன்னைக்கு என்னுடைய ஒரு வருமானம் இன்னைக்கு அதை நான் வீட்டுக்கு கொண்டு போய் கொடுக்கல, சங்கர் மாமாட்ட நீங்கள் தான் சொல்லிடணும்னு சொல்லிட்டேன். ஆக வந்து அதை நான் இன்னைக்கு வந்து ரொம்ப நன்றி. என்ன எல்லாரும் அண்ணா மெட்டி ஒலியில என்ன ஃபர்ஸ்ட் படம் பிடிச்ச மனுஷர் அவர் தான். ராசியான கை, மோதிர கையால குட்டு படணும்பாங்க, அது முன்னாடியே உட்கார்ந்துருக்காரு அவரு. உண்மையிலே அவங்களாம் கொடுத்த ஒரு ஆதரவு தான் இன்னைக்கு வந்து இவ்வளோ இதா. யாருடா என்னை பார்த்து டக்குன்னு சிம்ரன்னு சொன்னது கண்ணு சரி. ஆக எல்லாத்துக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். எல்லாருக்கும் வணக்கம். நடிகர்கள் வாழ்க்கையில் விளக்கேற்றி வைக்கிற லைட்மேன் யூனியன் ஃபங்க்ஷனுக்கு வர்றது ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நீங்கள் எல்லாம் வேலை செய்யலைன்னா எங்கள் முகங்கள் தெரிய வாய்ப்பே கிடையாது. சூரியனுக்கே சவால் விடும் உங்கள் லைட்மேன் யூனியன் வந்துட்டு வேற லெவல். அது டே எஃபெக்டை நைட்டாக பண்ணுவீங்க, நைட் எஃபெக்டை டேயாக பண்ணுவீங்க. உங்களை மாதிரி யூனிவர்ஸ் ரூல்ஸை மாற்ற யாராலுமே முடியாது. எனக்கு முதல் நாள் எல்லாரும் என்னை என்கரேஜ் பண்ணாங்க. ஜெயம் படத்தில் ஃபர்ஸ்ட் ஷாட் நடிச்சுட்டு கிளாப் அடித்த முதல் யூனியன் லைட் யூனியன் தான். தேங்க்யூ ஸோ மச். உங்களுடைய வாழ்த்துக்களில் தான் இந்த மாதிரி பல மேடைகளில் நான் போயிட்டு வந்துட்டுருக்கேன். ஆனால் உங்களுக்காக இன்னைக்கு இந்த மேடையில் வந்திருக்கேன்னு நினைக்கும் போது என் குடும்பமே பெருமைப்படுது. ரொம்ப 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 நன்றி. எனக்கு நிறைய சுவாரஸ்யமான விஷயங்கள் உங்கள் கூட நடந்திருக்கு. அதில் ஒன்று சொல்கிறதுக்கு ஆசைப்படுறேன். நான் சந்தோஷ் சுப்ரமணியம் படம் நடிக்கும் போது அப்போ ஃபில்ம் கேமரா 1000 feet ரோல், 4 minute ஷாட், லைட் எல்லாம் செட் பண்ணி வச்சுருந்தாங்க. ஃபுல்லாக இந்த மாதிரி ஒரு பெரிய ஹாலில் ஷூட்டிங்கு அந்த வீட்டுக்குள்ளே. ஸோ அங்கங்கே லைட்மேன் இருந்து லைட்டை பிடிச்சிக்கிட்டு அந்த ஷாட்டுக்காக கரெக்டாக ஃபோக்கஸ் பண்ணி வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க. நான் ஒரு 4 நிமிஷம் நடித்து நார்மலாக ஆரம்பித்து அழுது கிழுது எல்லாம் பண்ணி, எப்போவுமே லைட்மேன் தானே கட் சொன்ன உடனே கிளாப் அடித்து என்கரேஜ் பண்ணுவாங்க. யாருமே கிளாப் அடிக்கவே இல்லை, ஏன்னே தெரில. நானும் போய் என்ன நான் ஏதாவது தப்பாக நடிச்சிருக்கேனா அப்படின்லாம் கேட்டேன். டேய் அங்கே போய் பாடுறான்னா லைட்டு பின்னாடிலேருந்து கண் கலங்கிட்டு இருந்தாங்க அந்த ஒரு சீனுக்கு. அது இன்றைக்கும் எனக்கு ஞாபகம் இருக்கு. எனக்காக அன்னைக்கு இன்னைக்கு என்னைக்குமே ஒரு துளி கண்ணீர் சிந்தக்கூடிய உங்களுடைய மனசு எனக்கு என்னைக்குமே புனிதமான மனது. தேங்க்யூ தேங்க்யூ தேங்க்யூ. உங்கள் எல்லாரையும் என்றைக்குமே நான் இங்கே தான் வச்சுருப்பேன். காலையில் வந்து குட் மார்னிங் சொல்கிறதுலேருந்து சார் கொஞ்சம் லைட்டுக்காக கொஞ்சம் அப்படி போய் உட்காடுறீங்களான்றது வரைக்கும், சார் கொஞ்சம் லைட்டுக்காக மார்க்கில் வந்து நிற்கிறீங்களான்ற வரைக்கும், ஒவ்வொன்றும் எங்கள் நல்லதுக்காக பார்த்து பார்த்து பண்ணுற உங்களுடைய விழாவுக்கு வந்து உங்ககிட்ட எல்லாத்துலையும் பேசுறது எனக்கு ஒரு மிகப்பெரிய சந்தோஷம். அழைப்புக்கு ரொம்ப நன்றி. கண்டிப்பாக இனி வரும் காலங்களில் நான் என்ன சம்பாதிச்சாலும் அதில் கண்டிப்பாக ஒரு பர்சன்டேஜ் நான் லைட் யூனியனுக்கு நிச்சயமாக தருவேன். என்னுடைய ப்ரொடக்ஷனில் என்ன ப்ராஃபிட் வந்தாலும் அதில் ஒரு பர்சன்டேஜ் கண்டிப்பாக லைட் யூனியனுக்கு நிச்சயமாக வழங்குவேன். என்றைக்கும் எங்களை அழகாக காட்டுற உங்கள் எல்லாருக்கும்
எங்கள் மனசு எப்போவுமே அழகு தான். ஏன்னா நாங்கள் வருவோம், நீங்கள் எத்தனை ஃபங்க்ஷன் பண்ணாலும் நாங்கள் வருவோம், நாங்கள் வந்து துணை நிற்போம். உங்களுடைய வெற்றி எங்களுடைய வெற்றி. நன்றி நன்றி நன்றி. தேங்க்யூ 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 சார். சார் உங்கள் அடுத்த படத்தோட அப்டேட் மட்டும் எங்களுக்கு சொல்லிட்டு போறீங்களா? என்னை விட என் அடுத்த படத்தை அப்டேட் உங்களுக்கு தான் தெரியும். டெய்லி உங்ககிட்டயே சொல்லணுமா? நான் ஒரு ஷார்ட் நினச்சாலும் உடனே உங்களுக்கு தெரியும். ஓ இது நல்லா வரும், இது நல்லா வரும்ன்றது உங்கள் எல்லாருக்குமே தெரியும். அப்படி அடுத்த படங்கள் வந்து இருக்குங்க. ஒரு 2-3 படங்கள், நல்ல படங்கள் நடிச்சிட்டு இருக்கேன். அதில் முதல்ல வர்றது வந்து கராத்தே பாபுன்ற படம். கூடிய சீக்கிரம் அனௌன்ஸ் பண்ணுறோம் ரிலீஸ் டேட். உங்களை மாதிரியே நானும் ஆவலாக காத்துட்ருக்கேன். நல்லபடியாக வந்திருக்கு. எங்களுடைய முயற்சியை எப்போவுமே நீங்கள் ஊக்கம் கொடுத்துட்டே இருப்பீங்க. அதே மாதிரி எப்பவும் கொடுக்கணும்னு ஆசைப்படுறேன். அனைவருக்கும் வணக்கம், எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு இந்த ஈவெண்ட்டில் நிகழ்ச்சியில் கலந்துக்கிறது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. லைட்மென் யூனியன், லைட் ஆஃபீஸர்ஸ், என்னோடய ஃபேமிலி, லைட், வெளிச்சம். வெளிச்சம்னா சூரியன். சூரியன் எவ்வளோ நம்ம உலகத்துக்கு தேவையானது நம்ம எல்லாருக்கும் தெரியும். அதே மாதிரி நம்ம சினிமா உலகம்க்கு லைட், வெளிச்சம், லைட்மென், லைட் ஆஃபீஸர்ஸ் சூரியன் மாதிரி. நீங்கள் இல்லைன்னா நாங்கள் எல்லாரும் இன்கம்ப்ளீட். ஸோ நீங்கள் இன்னைக்கு எனக்கு இங்கே கூப்பிட்றதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. ரொம்ப சந்தோஷமாக ஃபீல் பண்ணுறேன். ஏன்னா நானும் 1976 பார்ன் தான். ஸோ நம்ம லைட்மென் யூனியன் கூட 1976 தான் ஆரம்பிச்சது. ஸோ இன்னைக்கு நீங்கள் 50 இயர்ஸ் 50 இயர் கம்ப்ளீட் பண்ணியிருக்கீங்க. 1996 நான் வந்து ஃபர்ஸ்ட் டைம் சென்னையில் வந்தேன், மும்பையில் இருந்து. அப்போது எனக்கு 20 வயசு. அதுக்கப்புறம் 25 இயர்ஸ் நீங்கள் கொண்டாடும் போது நான் இந்த ஸ்டேஜ் மேலே பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கேன். அந்த பர்ஃபார்மன்ஸ் என்னோட ஹார்ட்க்கு எவ்வளோ க்ளோஸாக இருக்குது எனக்கு தான் தெரியும். ஸோ இன்னைக்கு நீங்கள் 50 இயர்ஸ் கம்ப்ளீட் பண்ணியிருக்கீங்க. நானும் 50 இயர்ஸ் கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன். ஸோ அதை யோசித்து பார்த்தா எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இது எனக்கு டபுள் தமாக்கா. ஸோ இன்னும் நீங்கள் நிறைய சக்ஸஸ்ஃபுல் இயர்ஸ் கொண்டாடணும், நான் அதில் கலந்துக்கணும் நான் ஆசைப்படுறேன். ரொம்ப நன்றி. தேங்க்யூ ஸோ மச் த ஹோல் ஃபேமிலிஸ், நம்ம லைட் யூனியன், லைட் ஆஃபீஸர்ஸ். கங்க்ராச்சுலேஷன்ஸ் அண்ட் ஆல் த பெஸ்ட். தேங்க்யூ தேங்க்யூ மேம். ஷூட்டிங் ஸ்பாட்டில் உங்களுக்கு இருந்த ஏதாவது ஃபன்னி மூமெண்ட்ஸ் லைட் ஆஃபீஸர்ஸோட ஏதாவது எங்களுக்கு ஷேர் பண்ணிக்க முடியுமா? நிறைய இருக்குது. ஃபன்னி மூமெண்ட்ஸ், ஃபன் ஃபில்ட் மூமெண்ட்ஸ் நிறைய இருக்குது. நான் துல்லாத மல்மம் துல்லும் ஷூட் பண்ணும்போது இந்த ஐ திங்க் பிரசாத் ஸ்டூடியோவில் செட் போட்டாங்க அந்த சாங்க்கு, இன்னிசை பாடி வரும் அந்த சாங்க்கு. அப்போது நைட்டில் ஷூட்டிங் இருந்தது. ஸோ நைட்டில் வந்து அந்த பாத்ரூம் அது இது இருக்குல்ல, அது செட்டு இருக்குல்ல, அதில் நம்ம விஜய் சார் வந்து அப்படி அந்த லாஸ்ட்டில் அந்த ஷாட் வரும், அவங்க பார்க்குறாங்க, நான் ஸ்டேஜ் மேலே பர்ஃபார்ம் பண்ணுறேன். ஸோ அங்கே நிறைய லைட்ஸ் எல்லாமே இருந்தது. ஸோ டமால்னு வர சத்தம் தெரியல என்ன அது. ஸோ ஐ திங்க் தட் வாஸ் அந்த மூமெண்ட் இப்போ எனக்கு ஞாபகத்தில் இருக்குது. அந்த நிறைய லைட்ஸ் எல்லாம் வச்சுருப்பாங்க, லைட்ஸ் எல்லாம் எரிஞ்சிருக்கும். ஸோ அந்த மூமெண்ட் தான் இருக்குது. நல்லா இருந்தது. எல்லா மூமெண்ட்ஸும் நான் என்ஜாய் பண்ணுறேன். பேசிக்கலி ஐ எம் வெரி ஹாப்பி. தேங்க்யூ மேம். துல்லாத மனமும் துள்ளும்னு நீங்கள் சொல்லிட்டீங்க. இந்த படத்தை வந்துட்டு நாங்கள் எத்தனை வாட்டி ரீவாட்ச் போட்டோன்றதை தாண்டி இப்போ நீங்கள் ஒரு ஃபோட்டோ போட்டிருந்தீங்களே சார். நிறைய இன்சிடென்ட்ஸ் இருக்குது, நல்ல இன்சிடென்ட்ஸ். ஆனால் ஷூட் பண்ணும்போது அந்த வீட்டுக்குள்ளே ஸோ நல்லா தான் இருக்குது. நிறைய இன்சிடென்ட்ஸ் இருக்குது. இப்போ நீங்கள் டக்குன்னு கேட்கும்போது ஐம் நாட் கெட்டிங் எனி பர்டிகுலர் மூமெண்ட்ஸ் என்னோட ஞாபகம் வரல. பட் ஆமாம், என்னோடய எக்ஸ்பீரியன்ஸ் வந்து நான் இப்போ எவ்வளோ சந்தோஷமாக ஃபீல் பண்ணுறேன் அதுக்கு தாண்டி இருக்குது நம்ம லைட் யூனியனோட. ஐ மீன் தேவ் ஆல்வேஸ் பீன் மை ஃபேமிலி. இப்போது வரைக்கும் அவங்க வந்தாங்க என்னோட ஆஃபீஸில் எனக்கு இன்வைட் பண்ணுறதுக்கு. ஸோ நான் அப்படியே கனெக்ட் பண்ணிடுவேன். ஸோ எனக்கு ரொம்ப ஐ திங்க் ஐ எம் வெரி க்ளோஸ் டு தெம். திஸ் இஸ் மை ஃபேமிலி ஆக்சுவலி. தட்ஸ் ஸோ பியூட்டிஃபுல் மேம். தேங்க்யூ. நீங்கள் எடுத்த 2 ரெஃபரன்ஸ் வச்சே உங்ககிட்ட ஒரு கேள்வி மேம். துல்லாத மனமும் துள்ளும் பிரியமானவளேன்னு எங்களுக்கு சொன்னீங்க. அப்போ எடுத்த ஃபோட்டோஸ், அந்த வீடியோஸ்லாம் நாங்கள் பார்த்துருக்கோம். இப்போ நீங்கள் வந்துட்டு நம்ம சிஎம் விஜய் சாரோட ஒரு ஃபோட்டோ எடுத்திருக்கீங்க.
அதை எத்தனை ரீஷேர், எத்தனை லவ் அந்த ஃபோட்டோக்குன்றதை தாண்டி நீங்கள் அப்போ சார் கிட்ட என்ன சொன்னீங்க? சார் உங்ககிட்ட அந்த ஷூட்டிங் ஸ்பாட்லேருந்து ஏதாவது எப்படி இருக்கீங்கன்றதை தாண்டி ஏதாவது ஷேர் பண்ணாரா? ஏதாவது கேள்விகள், அந்த உரையாடல் ஏதாவது எங்களுக்கு சொல்ல முடியுமா? இல்லை, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் விஜய் சார் வந்து சிஎம் ஆனது வந்து இட்ஸ் ரொம்ப சந்தோஷமான விஷயம் அது. அதுவும் நம்ம கலீக்லேருந்து யாரும் வந்து பப்ளிக்கு சர்வீஸ் பண்ணுறது, பப்ளிக்கு ஹெல்ப் பண்ணுறது அந்த ரொம்ப பெரிய விஷயம். அதுவும் வந்து இட்ஸ் நாட் தட் ஈஸி. அவங்க எவ்வளோ கஷ்டங்கள் தாண்டி இந்த பொசிஷனில் வந்திருக்காருன்னு நம்ம எல்லாருக்கும் தெரியும். ஸோ அப்போ கூட அவர் ரொம்ப குவைட்டாக இருப்பார், இப்போ கூட ரொம்ப குவைட்டாக இருக்கார். பட் மீட் பண்ணும்போது அந்த நம்ம 1 year மீட் பண்ணல, இல்லை 3 years மீட் பண்ணல, அந்த கேப் தெரியாது. அவங்க அவ்வளோ ஹம்பிள், அவ்வளோ கைண்டர் இருக்காங்க. ஸோ ஐ திங்க் தட் மேக்ஸ் ஹிம் ஹூ ஹி இஸ் டுடே அண்ட் ஹி ஹஸ் ப்ரூவ்ட் இட் தட் ஹீ இஸ் அ குட் அண்ட் ஹம்பிள் மேன். கியூட். நீங்கள் வந்து இந்த ஏப்ரல் மாதத்துலலாம் உங்களை பார்க்கும்போது அந்த லைட் எஃபெக்ட்ஸ்க்கும் அந்த இதுக்கும் நீங்கள் ரொம்ப க்யூட்டாக ஒரு ஹீரோயின். அதே மாதிரி கோவில்பட்டியெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு வில்லி ரோல்லையும் நாங்கள் உங்களை பார்த்துருக்கோம். திருப்பி எப்போ எங்களுக்காக ஒரு வில்லி மோடுக்கு போய் ஒரு ஆன்டகனிஸ்டாக எப்போ எங்களுக்கு வரப்போறீங்க? ஆன்டகனிஸ்ட் கூடி சீக்கிரமாக வரும். ஒரு நல்ல ரோல் வரும்போது நான் கண்டிப்பாக பண்ணுவேன். பிகாஸ் ஐ எம் நாட் ஜஸ்ட் ஃபேன்சி அபவுட் பிக் ஹீரோயின் ரோல், சாங்ஸ் ஆர் சீன்ஸ் எல்லாமே. நல்லா ரோல் வந்தால் கண்டிப்பாக பண்ணுவேன். பட் ஆனால் அந்த ரோலுக்கு ஒரு சிக்னிஃபிகன்ஸ் இருக்கணும். என்னோட ஃபேன்ஸ், என்னோட ஆடியன்ஸஸ் அந்த ரோல் பார்த்து பாராட்டணும், என்டர்டெயின்மெண்ட் கொடுக்கணும். ஸோ அதுதான் என்னோட நோக்கம். தேங்க்யூ. அப்படியே ரஜினி சாரோட ஒரு படம் பண்ணுறீங்கன்னு கேள்விப்பட்டு ஏதாவது அப்டேட் எங்களுக்கு சொல்ல முடியுமா மேம்? இப்போ தான் ஷூட்டிங் ஆரம்பிச்சிச்சு. ஸோ சார் பற்றி நம்ம எல்லாருக்கும் தெரியும். அவங்க வந்து இஸ் அ ஃபென்டாஸ்டிக் ஹியூமன் பீயிங் அண்ட் அஃப்கோர்ஸ் வெர்சடைல் ஆர்டிஸ்ட். ஸோ இட்ஸ் அ ஃபேன்கள் மூமெண்ட் தான் எனக்கு சாரோட ஒர்க் பண்ணுறது வந்து. நான் ஆக்சுவலி பேட்டை பண்ணும்போது நான் ஐ டோல்ட் சார் this is just a teaser, we have to do a film na. So இந்த தர்மன் வந்து கரெக்டான டைமில் வந்து அமைஞ்சிருக்கு எனக்கு. ஆஃப்டர் டூரிஸ்ட் ஃபேமிலி ரொம்ப பவர்ஃபுல் ரோல் அண்ட் ரொம்ப பவர்ஃபுல் ஸ்கிரிப்ட். இட் வில் டெஃபினெட்லி பி சூப்பர் ஹிட் வித் ஆல் த பிளெஸிங்ஸ் ஆஃப் மை ஃபேன்ஸ் அண்ட் ஆடியன்ஸ். தேங்க்யூ மேம். இளமை திருந்தி அந்த பாட்டில் வந்த மாதிரி உங்கள் இளமை திரும்பிக்கிட்டே தான் மேம் இருக்குது. ஐ திங்க் எவ்ரி ஒன் வுட் அக்ரி வித் தட். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் கிரேசிங் த ஒகேஷன். நீங்கள் ரொம்ப அழகாக இருக்கீங்க. இந்த சாரி எனக்கு ரொம்ப பிடிச்சிச்சு. தேங்க்யூ மேம். ஃபென்டாஸ்டிக் கலர். தேங்க்யூ மேம். தேங்க்ஸ் ஃபார் த தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ ஃபார் யுவர் லவ். தேங்க்யூ ஃபார் யுவர் சப்போர்ட். அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். திரையுலக முன்னோடிகளுக்கும், கேமராமேன் கொலீக்ஸ், உதய் சிங்கர்ஜி எல்லாத்துக்கும், சார் எல்லாத்துக்கும் வணக்கம். நான் சினிமாவுக்கு வந்து ஒரு 45 வருஷம் ஆச்சு. இந்த 45 வருஷத்தில் நான் சினிமாவில் வேலைக்கு சேரும்போது, அசிஸ்டன்ட் கேமராமேனாக வேலைக்கு சேரும்போது, சுஜாதா மூவி டோன் அப்படிங்கிற ஒரு அவுடோரண்ட்டில் தான் வந்து பாரதி ராஜா சார் படங்களுக்கெல்லாம் வந்து லைட் ஆஃபீஸர்ஸ் வேலை செய்வாங்க. அவங்க தான் எனக்கு குருமார். முதல்ல கேபிள் எப்படி போடணும், ப்ளக் எப்படி வைக்கணும், லைட்டு தூக்கும்போது எப்படி தூக்கணும், பல்பு எப்படி கலட்டுறது, இது எல்லாமே எனக்கு சொல்லிக் கொடுத்தது வந்து சுஜாதா மூவி டோனில் லைட்மேன் வந்து ஜலால், சிகாமணி, ராமன், எலக்ட்ரீஷியன் வரதண்ணன், ஃபோக்கஸ் அசிஸ்டன்ட் வெங்கட்ராஜ், தங்கவேலண்ணா, டிரைவர் வந்து ஒரு மைதீன் பாய்னு சொல்லி ஏபி நாகராஜன் சாரோட டிரைவர்கிட்ட வண்டியும் டிரைவரையும் சேர்த்து வாங்கி வச்சுருந்தாங்க. ஒரு 50 வருட யூனியனில் அவங்கெல்லாம் வந்து இப்போ எங்கே இருக்காங்கன்னு தெரியல. ஆனால் அவங்கெல்லாம் எனக்கு ஒரு வகையில் குருமார்கள். இந்த 50 வருடத்தை வந்து கொண்டாடுற என் மரியாதைக்குரிய சம்பத், மயில், பாஸ்கர், நீங்கள் 3 பேர் வந்து எவ்வளோ சின்சியராக அந்த யூனியன் மேலே டெடிக்கேட்டாக இருக்கீங்கிறது வந்து உங்களை அடிக்கடி சந்திக்கும் போது தெரிஞ்சுக்குது. இந்த அங்கீகாரத்தை நம்ம லைட்மேன் எல்லாத்துக்கும் கொடுக்குற உங்களுக்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் தெரிவிச்சுக்கிட்டு, எந்த ஒரு கேமராமேனாக இருந்தாலும் ஒளிப்பதிவு அப்படின்னு படத்தில் டைட்டில் வரும்போது அந்த ஒளிப்பதிவுங்கிற பேருக்குள்ளே கடவுளை போல உருவமில்லாமல் ஒளிந்திருப்பது உங்கள் அனைவருடைய உழைப்பு தான் இங்கே எல்லாத்துக்கும் கிடைக்கும். அந்த உழைப்புக்கு எங்களுடைய ஒளிப்பதிவாளர் சங்கம் தோன்றி 53 வருஷம் ஆச்சு. அந்த 53 வருஷத்தில் இன்னைக்கு இருக்கிற ஒளிப்பதிவாளர் அனைவரும் சார்பாகவும் என்னுடைய நன்றியையும் உரிமையோடும் உணர்வோடும் உங்களோட நன்றி பாராட்டுறதுக்கான ஒரு வாய்ப்பாக கிடைச்சதுக்கு ரொம்ப நன்றி. சினிமாவில் வந்தோம், வேலை செஞ்சோம், சம்பாரித்தோம், போனோம்னு இல்லாமல் இந்த மாதிரி நிகழ்வுகளை கலந்துக்கும் போது மனசு ரொம்ப இதமாக இருக்குது. இந்த நிகழ்ச்சிக்கு வந்த உடனே ஒரு ஒரு முக்கியமான விஷயத்தை உங்கள்கிட்ட பகிர்ந்துக்கணும்னு நினச்சேன். நீங்கள் விஜயகாந்த் சார் நடித்து பூந்தோட்ட காவல்காரன் படம் வந்துச்சு, பார்த்தீங்களா? பார்த்துருக்கீங்கள? அதில் ப்ரொடியூசர் பேர் சிவான்னு வரும். அந்த படத்தில் பூந்தோட்ட காவல்காரன் சட்டை வச்சாங்க, பேர் வச்சாங்கல்ல, இப்போ அதே மாதிரி ஒரு சட்டையை போட்டு வந்திருக்காரு பாருங்க. நீ எங்கேயாவது இப்படி பார்த்துருக்கீங்களா? ஒரு ப்ரொடியூசர் டைட்டுக்கு தான் அந்த மாதிரி சட்டை போட்டு அந்த மாதிரிலாம் பண்ணுவார். அவர் நிறைய பேசுவார். உட்காருங்க.
ரொம்ப முக்கியமான விஷயம், இன்றைய தம்பி ராஜ்மோகன், என்னுடைய மனமார்ந்த நன்றி தம்பி. எங்கள் ஆஃபீஸர்ஸை மதித்து இந்த நிகழ்ச்சிக்கு வந்ததுக்கு ஒளிப்பதிவாளர் சங்கத்தில் இருக்க அனைத்து உறுப்பினர் சார்பாகவும் நீங்கள் அமைச்சரானதுக்கும் பாராட்டுக்கள், வாழ்த்துக்கள். உங்களுக்கு எங்கள் அனைவரும் சார்பாகவும் ரொம்ப மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். என்னன்னா, இப்போ தீபா ரொம்ப சாதாரணமாக சொல்லிட்டு போயிட்டாங்க. இங்கே 23 சங்கத்துக்காக போராடி செல்வமணியாக இருந்தவர் 7 மணியாக ஆயிட்டார். கொஞ்சம் அதிகாரம் உள்ள வரலைன்னா ஒரு தனி மனிதனாக ரொம்ப போராடுறாரு. மனோஜ் பர்மஹம்சாவோட கன்சல்ட் பண்ணிக்கோங்க. நீங்கள் இருந்தீங்கன்னா ஜெகதீச பாண்டியனுக்கு இங்கே இருக்கிற மொத்த ஜாதகமும் தெரியும். அவருக்கு கொஞ்சம் அதிகார துணை தேவைப்படுது. நாங்கள் என்ன பண்ணுறோம், ஒவ்வொரு தடவையும் கையேந்தி நிற்கிறோம், டக்குன்னு ஸ்டாப்லாக்கள் ஆள் மாறிடுறீங்க. அதனால் இந்த முறை கொஞ்சம் அது கொஞ்சம் அதிகாரம் தேவைப்படுது. ஏன்னா கார்பரேட் நிறுவனங்கள் ப்ரொடியூசர்களை எங்களுக்கு பிரச்சனை இல்லை. கார்பரேட் நிறுவனங்கள் வெவ்வேறு விதமான தந்திரத்தை கையாளுவா. நீங்கள் இந்த 3 மாதத்தில் கற்றுட்ருப்பீங்க. உங்களுக்கு பாடம் நடத்துவாங்க. நம்மளை அவங்க சூழ்ச்சியை நம்மளால் நம்ம உணர்வுபூர்வமானவர்கள் சூழ்ச்சிக்கு பழியாக பார்ப்போம். அதுக்கும் உங்களுடைய ஒத்துழைப்பு அவருக்கு தேவை. அது மாத்திரம் எங்களுடைய கோரிக்கையாக உங்களை வைக்கிறேன். ஒவ்வொரு இடமும் உங்களுக்கு ஒரு நிறைய கோரிக்கை இருக்கும், பொறுப்பு இருக்குது. ஏன்னா அடிக்கடி நானும் ராஜமோகனும் வாக்கிங்கில் சந்திச்சுக்கிறோம். தம்பி வாக்கிங் போல குண்டாயிட்டார், அதுக்கான நேரம் அவகாசம் இல்லை. ஸோ என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களை மீண்டும் லைட் ஆஃபீஸர்ஸுக்கும் அவங்க குடும்பத்துக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை கூறி நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட அனைவருக்கும் ஒளிப்பதிவாளர் சங்கத்தின் சார்பாகவும், முக்கியமாக சினிமாக்காரர்களை எந்த நிகழ்ச்சி நடந்தாலும் முன்னாடி நிற்கிற டைமண்ட் பாபு சார், சராஜ், என்னுடைய மனமார்ந்த நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன். நன்றி, வணக்கம். எல்லோருக்கும் என்னுடைய மனமார்ந்த அன்பான வணக்கங்கள். தம்பி சூர்யா தம் மனசில் இருக்கிறத ரொம்ப அழகாக சொல்லிட்டாரு. லைட்மேன்களை மனசில் எங்கே வச்சுருக்காருன்னு. அதேமாரி தான் நானும். எனக்கு தெரியும், நான் 40 வருஷமாச்சு. நம்ம ரிஃப்ளெக்டர்ஸ்லேருந்து ஆரம்பித்தோம். லைட்டு இல்லை, ஒரு சின்ன பட்ஜெட் பண்ணோம்னா நம்ம ரிஃப்ளெக்டர்லாம் தூக்கின்னு போயிருக்கோம். அந்த முகங்கள்லாம் அங்கே இங்கே பார்க்குறேன். இன்றைக்கி தொழில்நுட்பம் எங்கேயோ முன்னேறி இருக்குது. ஆனால் அந்த லைட்மேன் என்ற விஷயம் ரொம்ப ஆதாரமாக ஒரு மரத்துக்கு ஆணிவேர் மாதிரி இருந்துக்கிட்டே இருக்குது. ஒரு யூனியன் நடத்துறது எவ்வளோ பெரிய கஷ்டம்னு நான் உட்காந்துருக்க நாற்காலியிலேருந்து பார்க்குறேன். இவங்க இந்த 50 வருஷம் இந்த யூனியனை நடத்திக்கிட்டு இருக்காங்க. ஒரு யூனியனுக்கு, நல்ல யூனியனுக்கு துவக்க நாள் மட்டும்தான் கணக்கு. அதுக்கப்புறம் அது போயிட்டே இருக்கும். அதனுடைய உறுப்பினர்களுடைய ஒற்றுமையோட. மற்றபடி இந்த 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 துறை ஆரம்பிக்கும் போது, இந்த சங்கங்கள் ஆரம்பிக்கும் போது முதல்ல 1958 காலங்களில் தான் அரசாணையே வருது. சினிமா கருவிகள் சார்ந்தவர்கள் மட்டுமே தான் தொழிலாளர்களாக கருதப்பட்டாங்க. அந்த வகையில் இந்த இந்த தொழிலாளர்களுக்கான முதல் தொழிலாளர்களாக இந்த லைட்மேன்ஸ் தான் இருந்திருக்காங்க. ஸோ அவ்வளவு சிறப்பு மிக்கவங்க, அவ்வளவு வரலாறு மிக்கவங்க. நீங்கள் எவ்வளோ பெரிய நட்சத்திரமாக இருந்தாலும் சரி, அந்த நட்சத்திரத்துக்கே விளக்கு போடுறவங்க நீங்கள். உங்களுடைய வாழ்க்கை சுபிட்சமாக இருக்கணும், உங்கள் குழந்தைகள் நல்லா படிக்கணும், நல்ல ஒரு நிலைக்கு வரணும், வளமான வாழ்க்கை அமைய வேண்டும் என்று தென்னிந்திய நடிகர் சங்கத்தின் சார்பாகவும் என் மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். மிக்க நன்றி. என்னுடைய கலை குடும்பத்தை சார்ந்த லைட் யூனியன், லைட் ஆஃபீஸர்ஸ் லைட்மேன் யூனியனுடைய 50வது ஆண்டு டிவி, தொலைக்காட்சி மற்றும் திரைத்துறை சார்ந்த அத்தனை லைட் ஆஃபீஸர்ஸ் குடும்பத்திற்கும் என்னுடைய மாலை வணக்கத்தை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். சினிமாவில் யார் வேணா இல்லாமல் படம் நடக்கும், ஆனால் லைட்மேன்ஸ் இல்லாமல் நடக்கவே நடக்காது. அவங்க தான் முதல்ல. நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன். எனக்கு ரொம்ப பெருமையான விஷயம் என்னென்னா, எல்லாருக்கும் ஒரு யூனிட் இருக்கும். அதாவது ஒரு கேமராமேன், ஒரு மேக்கப் மேன் அண்ட் மேக்கப் ஆர்டிஸ்ட், இவங்க இப்போ ஒரு பெரிய யூனிட்டே இருக்கும். ஆனால் எனக்கு என்னுடைய படத்தில் லைட்மேன்ஸ் அப்படின்றவங்க என்னுடைய யூனிட்டுக்காகவே ஒரு தனி குரூப்பே இருந்தது. எல்லாருமே வாசுடைய லைட் ஆஃபீஸர்ஸ், லைட்மேன், வாசுடைய லைட்மேன் அப்படின்னு சொல்கிற ஒரு டைம். எல்லா படத்துக்கும் அவங்களே தான் வருவாங்க, அவங்களே தான் போவாங்க. அப்படி ஒரு குடும்பமாக என் கூட ஒர்க் பண்ணவங்க தான் இந்த லைட்மேன்ஸோடைய ஃபேமிலியில் இருக்க எல்லாருமே.
அதனால் அதை நான் மறக்கவே மாட்டேன் என்னுடைய லைஃப்பில். அதே மாதிரி கஷ்டம் ஒவ்வொன்றும் அவங்க அதை தூக்கிட்டு நடக்கிறதும், அந்த லைட்டை தூக்கிட்டு நடக்கிறது மேடை மேடு பள்ளம், அப்புறம் வந்து பாறை, அந்த வாட்டர் எல்லாத்தையும் தாண்டி நடந்து போய் அவ்வளோ பெரிய வெயிட்டை தூக்கிட்டு நடந்து போய் முதல்ல அந்த லைட்டை வச்சு அதுக்கப்புறமா அதை கரெக்டாக கேமராமேன் சொல்கிற மாதிரி ப்ளேஸ் பண்ணி அதை ஃபோக்கஸ் அதை சரி பண்ணி அவங்க பண்ணுற ஒரு வேலையை வந்து என்னை பொறுத்த வரைக்கும் திரைத்துறையில் அவங்க ஒரு வாரியர்ஸ், ஒரு ரியலாகவே வாரியர்ஸ். எப்பவுமே ஆயுதம் அவங்க கையில் இருக்கும், அதை தூக்கிட்டு வந்தாலே போதும் நமக்கு. அதே மாதிரி ஒரு படம் நல்லா வருதா நல்லா வரலையா அப்படின்னு அவங்கள பார்த்தா தெரியும். அவங்க கிளியராக அப்சர்வ் பண்ணுவாங்க, இந்த சீன் நல்லா வந்திருக்கு, இந்த சீன் சுமாராக வந்திருக்குன்னு. அந்த அளவுக்கு அவங்களுக்கு வந்து சினிமாவில் இருக்கிற அந்த நாலெட்ஜும் வேற ஒரு லெவல் தான். அதனால் அப்படிப்பட்ட அவங்க ஒரு அதில் ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்குது. லைட் இருக்குது, க்ரெயின், எனக்குன்னு ஒரு க்ரெயின் யூனிட்டே இருந்தது. நான் க்ரெயினே ஒரு சில பேருக்கு கொடுத்துருந்தேன். ஸோ அந்த க்ரெயினை தூக்கிட்டு அவங்க வர்றது, அவங்களுடைய கஷ்டங்களை எல்லாம் பார்த்தாங்கன்னா நிஜமானுமே யாருமே வந்து அவங்களுக்காக ஓடி வருவாங்க. அப்படிப்பட்டவங்க லைட்மேன்ஸும் லைட் ஆஃபீஸர்ஸும் என்ன எப்படி சொன்னாலும் இந்த க்ரெயின், இந்த ஜிம்மி ஜிப், அதே மாதிரி அந்த ஸ்டடி கேம்ப், இவங்க எல்லாரும் ஆரோக்கியமாக நல்லா சந்தோஷமாக குடும்பத்தோடு நல்லா வாழணும்னு ஆண்டவனை வேண்டிக்கிறேன். இன்ப நாள் இது, இனிய நாள் இது. என் அகம்வாலும் தம்பி செல்லுமணி உள்ளிட்ட மேடையில் விட்டிருக்கும் கலைச்சிற்பிகளே, விழாவில் பங்கு கொள்ள வந்திருக்கும் என் குடும்பத்து சகோதரர்களே சகோதரிகளே, உங்கள் அனைவருக்கும் என் பணிவான மாலை தமிழ் வணக்கத்தினை மகிழ்வோடு தெரிவித்துக் கொள்கின்றேன். லைட்ஸ்மேன் யூனியனுடைய பொன்விழா ஆண்டு. லைட்மேனுடைய உழைப்பை சொல்லுவதால் எண்ணில் அடங்காது, ஏட்டில் அடங்காது, எழுத்தில் அடங்காது. அவர்கள் பணியில் உறைவார்கள், வெயிலில் காய்வார்கள், மழையில் நனைவார்கள். இப்படி பணியில் உருகி வெயிலில் காய்ந்து மழையில் நனைந்து அவர்களுடைய அரும்பாடுபட்டு மலை ஏறி நதியினை கடந்து இப்படிப்பட்ட உழைப்பை நல்கி இந்த திரையுலகை காத்திருக்கக்கூடிய அவர்களுக்கு எந்நாளும் எந்நாளும் இந்த திரையுலகம் காவலனாக இருக்கும் என்று சொல்லி, என்னுடைய தலைமையில் தயாரிப்பாளர் சங்கம் இருக்கும்பொழுது செல்லுமணி வந்து உட்காந்தா லைட்ஸ்மேன் யூனியனுக்கு முதல்ல என்ன கேட்குறாங்களோ மறுப்பே கிடையாது. அவங்க என்ன சொல்கிறாங்களோ உடனே அதை நாங்கள் செஞ்சு கொடுத்துடுவோம். இது வந்து தொழிலாளர் சம்மேளனத்துக்கு அனைத்துவருக்குமே தெரியும். அப்படிப்பட்ட ஒரு உழைப்பை நல்கி உங்களுடைய உழைப்பை உயர்வாக நாங்கள் கருதி கண்கள் பணித்து நீங்கள் நிறைவாக வாழ்க வாழ்க என்று வாழ்த்தி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். சார் அப்படியே எங்களுக்கு அரசன் அப்டேட் கொடுத்துட்டு போறீங்களா சார்? அடுத்து ட்ரெயின் ஜனவரியில் டைரக்டர் சொல்லுவார். சூப்பர் சூப்பர், தேங்க்யூ ஸோ மச். Title sponsor, the Chennai Silks, Dr. Shrivarma Wellness, Presta, GT Holidays, Presents, Cinema Industries Lightman Association's 50th Anniversary Golden Jubilee Celebration. Powered by MP Developers, Joy Alucas, Atrim, Vicura, Jaychandran.